இருக்கேன் இல்லையா ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு திருமணமானவங்க. சி ஹாஸ் 2 children. வித்தினா ஒரு 6 month அந்த மாதிரி நம்ம அகாடமியோட டச்சில் இருந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிளியர் பண்ணாங்க. இப்போ குரூப் 4 அப்படிங்கிறதுல அவங்க ஊர்லேயே வேலை பார்க்குறாங்க. திருத்தணி அப்படிங்கிற ஊர்லேயே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க முகத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க. இல்லைம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? இது ஸ்வாதி ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நான் மேம்கிட்ட கேட்டு வந்தேன். ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸு. உங்கள் வயசை கேட்ட ஒரு சிலர் இருக்காங்க, உங்களுடைய வாய்ஸ் கேட்ட ஒரு சிலர். ஏன்னா உங்களுடைய இந்த மாதிரி இருக்க கிளாஸ்மேட்ஸே இருப்பாங்க நம்மக்கிட்ட, பேட்ச்மேட் நிறைய. யாருக்கு தெரியும் ஸ்வாதி? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க உள்ளே இருக்கீங்களா ஆன்லைனில்? ஸ்வாதி சார். ஆமாம் சார், மார்டினா இருக்கிறீங்க. ஓகே, அவங்கள பற்றி தெரியும், பட் சுகன்யாவுக்கு இல்லை. இப்போ மார்டினா உங்கள் செட்டு அப்படி தானே? இல்ல சார், நானும் அவங்க செட் இல்ல சார், ஆனா அவங்கள பத்தி தெரியும். என்ன அப்படி சொல்றீங்க? இப்ப யாருமே இல்லையா? ஸ்வாதி நமக்கு ஜெபிதா இருக்கீங்க. எஸ், ஜெபிதா இருக்காங்க சார். ஜெபிதா. ஓ ஜெபிதா இருக்கீங்க, நல்லது. ஜெபிதா அப்போ வந்து ஸ்வாதி அக்காவோட இல்லை ஸ்வாதி சிஸ்டரோட நம்பர் வாங்கிக்கிறீங்க நீங்க. நல்லா பேசணும் எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் வித்தின் அ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஷி கிளியர்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல்சோ குரூப் 4 எக்ஸாமினேஷன். அவங்க திருத்தணி ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் படித்தாங்க. ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு குவிஸ் கூட விட மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸ் வந்து சார் என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல். ஸோ பீங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்க, ஒரு பாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஐஎன்எம்மாக இருக்கட்டும், ஒரு ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து நல்லா அடித்து வச்சு இது ஆக்சுவலாக ஸ்வாதிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பேசும்போது இல்லை பசங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் ஆக்சுவலாக ஆன்லைனில் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் எங்கள் வீட்டில் உங்கள் குரல் வந்து எங்கள் வீட்டில் பரிச்சயமான குரலாக மாறிடுச்சு. மேக்ஸிமம் என் பிள்ளைங்களை கூட நான் கவனிச்சிக்கல, எங்கள் வீட்டுக்காரர் கூட. நிஜமா. ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுக்கும்போதும் சரி, யூடியூப்பில் லைவ் கொடுக்கும்போதும் சரி, அதிகமான உச்சரிக்கப்பட்ட பெயர் பூரா இன்றைக்கி அரசு வேலையில் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஸ்வாதி. ஸ்வாதி சொல்லுங்க, இளையராஜா சொல்லுங்க, ஜெயக்குமார் சொல்லுங்க, சுந்தர் சொல்லுங்க. உங்க செட்டு தானே நான் சொன்னேன், எல்லாரும் கவனிச்சோம். இப்போ நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காரு. உங்க ஊர் பக்கத்துல, நம்ம சென்னை அருகாமையில் கூட திருவள்ளூர். அவர் வந்து 8th ரேங்க், ஸ்டேட் 8வது ரேங்க். ஸோ அப்போ ஏன் திருவள்ளூர்ல போய் எடுத்தாருன்னா அவங்க மிஸ்ஸஸ் ஊரா அடிக்கடி போகிறது வைக்கிறது பிள்ளைங்களை வந்து அங்கே படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் படித்தா பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கும், ஸோ நானும் செட்டில் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தார். அங்கே 8th அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் ஸ்வாதி, நம்ம யார் இளையராஜா எப்படி நம்ம அகாடமியில் படித்தாருன்னு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா காரைக்குடியில் ஒருத்தர் சொந்தம் கூட அடிட்டான். அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் எங்கள் அகாடமியில் படித்தவருன்னு சொல்லிவிட்டாங்க. எங்ககிட்ட 2 வருஷம் மேலே படித்தார். ஏமா உங்களுக்கு அவர் சீனியர் இல்லையா? உங்களுக்கு சீனியர் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸ்வாதியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். அவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு. ஸோ மேரீடு, சி ஹாஸ் 2 children. இப்போ குரூப் 4ல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அப்போ கூட குரூப் 4 பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் போக வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் வேலையை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சார் வேண்டாம் சார், பரவாயில்ல, நான் குரூப் 2 ஏன்னா நான் பிள்ளைங்களை பார்க்கணும் வைக்கணும் அப்படி சொல்லி. அம்மாவும் டீச்சர் இல்லையா? அம்மாவும் டீச்சர் அந்த மாதிரி இருக்கும்போது வைக்கும்போது சொல்லிட்டு வச்சுட்டு உங்கள் முகத்தை காமிக்கலாமா எங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு? ப்ளீஸ் உங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து தெலுங்கானா பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் ஒரு குரு கொடுக்கக்கூடியது. சார் நீங்கள் நான் கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது, அவங்க திருத்தணியில் ஸ்டேஷன் இருக்குங்க சார், நான் கூட இட்லி அந்த மாதிரி எடுத்து வந்து கொடுக்கவா சார், வைக்கவா சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப உண்மையிலே பூரிப்பாக இருந்தது. அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். இந்த கிராட்டிடியூட் ஏதோ வந்து ஒரு சாரு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏதோ ஒரு கமர்ஷியல், ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும், நம்ம படித்தோம், ஏதோ வேலைக்கு போகணும் இல்லை வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி யாரையும் மறந்துடக்கூடாது. அதாவது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலாம் கூட நம்ம கொடுத்த அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, எவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் பேசிடுவோம். நிஜமா எனக்கு ரொம்ப நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து யூனிக்கா, சார் நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் சார், நான் இருக்கேன் சார் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இதில் இன்ட்ராக்ஷன் போயிட்டே இருந்தது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ யுவர் டர்ன் நவ். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஸ்வாதி வந்து இப்போது நீங்கள் பிஃபோர் ஜாயினிங் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி எப்படி இருந்தீங்க, ஆஃப்டர் ஜாயினிங் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் எப்படி நம்ம வந்து உங்களை உயர்த்திக்கிட்டீங்க,
இப்போது உங்கள் வேலையில் என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்குது, அடுத்த லெவலுக்கு என்ன மூவ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருமணமானவங்க நிறைய இருக்கிறாங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப திருமணமானவங்க உங்களை போல் திருமணமானவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அடிப்படையான விஷயம். நீங்களும் கேட்கலாம், பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆஃப்லைனில் இருக்கிறவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதை மட்டும் இது பண்ணி விட்டுருங்கப்பா. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு அச்சீவருடைய டெஸ்டிமோனி. இது 6 மாதத்தில் ஒரு குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ண, ஒரு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண, இப்போ அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் தான். யங்ஸ்டர் ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி, அதுவும் ஆன்லைன் மோடில் படித்து எப்படி ஜெயிக்க முடிஞ்சது. திருத்தணியிலேருந்து எதுக்காக காரைக்குடி அவங்க செலக்ட் பண்ணுவோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே, நீங்கள் பேசலாம், உங்கள் டர்ன் ஆகும். குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் குட் மார்னிங்ப்பா. ஃபர்ஸ்ட் நான் டெண்டல் ஐஏஎஸ் அகாடமியோட போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்ல தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன் சார் கிட்ட கேட்டு. நம்ம எது படிச்சாலும் நம்ம ரொம்ப வந்து டீப்பா படிக்கணும். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதுல இருந்து நம்ம கொஷின்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். நம்ம படிச்ச கொஷின்ஸே வராது, அங்க போனா நம்மளுக்கு நியூ கொஷின்ஸ் தான் வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்மளே அங்க இருந்து நம்ம படிச்சதுல இருந்து ஆன்சர் பண்றதுக்கு நம்ம பழகிக்கணும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். குரூப் 2 இருக்கட்டும், 1 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இப்போ கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேஸ் பண்ணி வருது. நம்ம படிச்சதே வராது மோஸ்ட்லி. நம்ம படிச்சதுல இருந்து நம்மளுக்கு வரும், நம்ம அதுல இருந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கணும். மெயினா நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் படிக்கும் போது அதுல இருந்து நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதோட வந்து எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ நிறைய சோர்சஸ் இருக்கு பண்றதுக்கு. புக்ல இருந்து, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வசதிகள் இருக்கு. அதே மாதிரி சார் நிறைய கொஷின்ஸ் கொடுப்பாங்க. சார் டெஸ்ட் கொடுப்பாரு, ரெகுலரா பண்ணிட்டே இருப்பாங்க சார். மார்னிங் டெஸ்ட், ஈவினிங் டெஸ்ட், அந்த டாபிக். நீங்க இந்த மார்னிங் டெஸ்ட் சொல்றீங்கல்ல மேம், ஆமா ஸ்வாதி, மார்னிங் டெஸ்ட் நீங்க எத்தனை மணிக்கு எழுத ஆரம்பிச்சீங்க? நம்ம உங்க செட்ல 5 o'clock காலைல ஏர்லி மார்னிங் 5 o'clock அந்த டெஸ்ட் பேட்ச் கூட டான் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். அதே மாதிரி ஈவினிங் எத்தனை மணிக்கு அடிச்சீங்க? ஈவினிங் டெஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட். ஈவினிங் 8 o'clock டெய்லியுமே குவிஸ் வந்து எங்களுக்கு 8 o'clock இருந்தது. குவிஸ் வந்து 8 to 9:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 10 o'clock ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. லேட் ஈவினிங் ஒரு டெஸ்ட், ஏர்லி மார்னிங். எஸ், அவங்க சார் அவங்க கொடுக்குற அந்த டாபிக்ஸ் நம்ம கரெக்டா அந்த வீக்லி படிச்சுட்டே வந்தோம்னாலே நம்மளுக்கு போதும்பா. அதுவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஓகே. அந்த டெஸ்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 3-4 ரிவிஷன் வந்துடும். ஒரு 6 monthsக்குள்ள நம்மளுக்கு அந்த டாபிக்ஸ் அகைன் கவர் பண்ணிடுவாங்க இன்ஸ்டிடியூட்லவே. இப்போ நீங்க ஸ்வாதி, இப்போ நீங்க உங்க வீட்டுக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் எவ்வளவு தொலைவு? ஒரு 6 kilometers தான் சார். 6 கிலோமீட்டர். அப்பனா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு, புது பஸ் ஸ்டாண்டு போற மாதிரி, நம்ம பாரிநகர்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு காரைக்குடி, நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக சொல்றேன். 6 கிலோமீட்டர், அதிகபட்சம் 10 நிமிஷத்துல போயிடலாம் பைக்ல போறதா இருந்தா. அப்படிதானே? ஒரு 10 minutes, 10 to 15 minutes இல்லைங்களா? அந்த மாதிரி போயிடலாம், வச்சுடலாம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ உங்கள் சேலரி என்ன? சேலரி கேட்கலாம் பசங்க. 29,000 வருதுங்க சார். கையில வாங்குறது 29, 35 அப்படிங்கிறது கிராஸாக இருக்குது, 35 கிராஸாக இருக்குது, 29 கையில் கிடைக்குது இல்லைங்களா? வித்தின் 2 years கிடைக்குது. 2 years தான் ஆகுது, இல்லை 3rd year ஆகுது? 1.5 years. பார்த்துங்க, புரிஞ்சுங்க, 1.5 years. இதுலேயே இவங்க இஃப் ஷீ கண்டினியூஸ் அப்படிங்கிறது, இதுலேயே அவங்க இன்னும் குரூப் 2 அடிக்காமல், குரூப் 1 அடிக்காமல் கூட இந்த குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட இன் ஃபியூச்சரில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், ஏன்னா ஏஜ் இப்போ என்ன ஆகுது ஸ்வாதிக்கு? எனக்கு 33, 34 ஆகுதுங்க சார். ஓகே, 34, இன்னும் 26 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 26 years, அதிகபட்சம் 4 28 4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க பே கமிஷனை சந்திக்கலாம். 4 பே கமிஷன் இன்னும் இருக்குது. பே கமிஷன் என்னன்னு புரியுதா? ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் சேலரி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது, வைக்கும்போது. இன்னொன்று ஸ்கூலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் அகாடமிக் ஃபீல்டு அவங்களுக்கு இருக்கும். ஒரு ரெவன்யூல இருக்கிறதோ சார், நான் பிஎட் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். டெட் எக்ஸாம் எழுதலாம், பிஜிஆர் போகலாம் அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வச்சுருக்கீங்களாப்பா? இல்லைங்க சார், நான் பிஇ தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பிஇ பிஎட்னு ஒரு ஜீவோ வந்தது இல்லைங்க சார். அது அப்போ நீங்கள் அது வந்து நம்ம அதில் வந்து நம்ம பிஜி போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஇடி கிளியர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிடி அசிஸ்டன்ட் அப் டு 10th வரைக்கும் நம்ம டீச்சராக போகலாம்.
ஏன்னா அந்த ஆர்வம் வரும் பாருங்க. உண்மையில தான் நம்ம ஒரு ஜூனியர் ரெஜிஸ்டராக நல்லா பேசுகிறோம், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, நல்லா ஜெயிச்சு வந்திருக்கோம். அப்போ நம்ம போய் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம கிளரிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம், ஜூனியர் ரெஜிஸ்டண்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டீச்சராக போகலாமே, நம்மளும் ஒரு 10th லெவலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் டீச் பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணலாம், அந்த ஆர்வம் கூடி இருக்கு பாருங்க. அதுக்கு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்க சொல்கிறேன். நம்ம விருப்பம் வருங்க, விருப்பம் வரும். இன்னொன்று சுவாதி, நீங்கள் கண்டினியூவாக நம்ம அகாடமியோட இணைஞ்சிருங்க, தொடர்ந்து இருங்க. இந்த குரூப் 1 குரூப் 2 நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன். இந்த குரூப் 2 நம்ம குரூப் 2 நம்ம அடிப்போம். என்ன குரூப் 4 நம்ம ஆல்ரெடிக்குள்ளே வந்து ஜாப் வாங்கியாச்சு, இப்போ ஒரு செக்யூரில் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய குரூப் 2 டார்கெட் பண்ணுங்கள், இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய குரூப் 1 டார்கெட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நீங்கள் லீட் பண்ணுங்கள், இந்த இந்த செட்டை நீங்கள் லீட் பண்ணுங்கள் நிறைய. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சுவாதிக்கு தெரியும், குவிஸ் தான் பா, நான்லாம் அப்படியே ஹெக்டிக்காக இருப்பேன். அப்போல குவிஸ் திரும்ப 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 அதை ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. சொன்ன மாதிரி 6 மாசத்துல அடிக்க முடிஞ்சதுக்கு வந்து வினாடி வினாடி முடியும். குவிஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணணும், நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணணும், क्वेश्चंस நிறைய பார்க்கணும். அதுதான் இந்த பரிச்சயமாக்கி விட்றது, பரிச்சயம். இப்போ சுவாதி நீங்கள் போய் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க, எத்தனை முறை சுவாத்தின்னு சொல்லியிருப்பேன். ஜெயக்குமார் அது அந்த மாதிரி சுந்தர், அந்த மாதிரி கௌதம், எல்லாமே அவங்கவுங்க ஊரில் வேலை பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்கவுங்க ஊர், ஸ்டேட் ரேங்க் எடுத்தாப்புல. அதே மாதிரி சுந்தர் அப்படிங்கிறது உங்கள் செட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சுவாதி, நீங்கள் இப்போது மறுபடியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு விடுங்க, கொஞ்சம் பேசிடுங்க, டைம். நம்ம ஒவ்வொரு புக்ஸ் படிக்கும்போது, தமிழ் புக் படிக்கிறோம்னா தமிழ்ல இருக்க அந்த லெசன்ஸ் மொத்தம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்கப்பா. அப்புறமா ஜிகே படிங்க. ஜிகே படிக்கும்போது நீங்க மேக்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிகமா. மேக்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து என்னென்ன நம்ம சிலபஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு பாருங்கப்பா எல்லாரும். சூப்பர். அவங்க சொன்ன மாதிரி தமிழில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 4 உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ் தான் 100 கேள்விகள், 25 மேத்ஸ், 125. அது தவிர்த்து தமிழ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஜிகே வந்து நம்மளால எவ்வளவு படிக்கிறோமோ படிச்சுட்டு சார் சொல்ற மாதிரி 8th யூனிட் 9th யூனிட் எல்லாம் நம்ம பாலிட்டி இது கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு 170 கிட்ட போயிடலாம். குரூப் 2 எல்லாம் நம்ம ப்ரிலிமினரி ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ணீங்க இல்லையா, குரூப் 2 நீங்கள் கிளியர் பண்ணீங்க நம்ம அகாடமிக்குள்ள இருக்கும்போதே கிளியர் பண்ணாங்க வச்சாங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு. ஓகே சுவாதி, இனிமேல் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாய்ஸ் கேட்கணும் இந்த மாதிரி லீவ் நாட்களில். ப்ளஸ் வந்து இந்த ஈவினிங் பேட்சில் நம்ம குவிஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ரெகுலராக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு அச்சீவர்ஸ் குரூப்னு ஒன்று பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் லீட் பண்ணலாம். நீங்கள் அடுத்து வரக்கூடிய லெவலில். ஏன்னா அந்த நீ அடுத்து நம்ம ஒரு பிஎட் படித்து ஒரு டிஇடி போகிறத விட என்ன கேட்டால் அது ஒரு எடுத்து வச்சு, அது ஒரு செக்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆனால் நமக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த டிகிரியை வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம உயர்ந்துக்கணும். பரவாயில்ல, நம்ம ஒரு என்ன வரலாம் அப்படின்னு சொன்னால், அதே ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஒரு டிஓ வரலாம், குரூப் 1 எழுதிட்டா ஒரு டிஓ வரலாம், ஒரு டெப்டி கலெக்டராக வரலாம் இல்லைங்களா, ஒரு நல்ல போஸ்ட்லாம் இருக்குது, சூப்பரண்டாக கூட வரலாம் குரூப் 2 எழுதி அந்த மாதிரி இருக்க ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பீங் வித் அஸ். அதனால் மறுபடியும் சுவாதி நான் சொல்லிட்டு இருப்பேன், நம்ம சுவாத்தின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்லி. இப்போ சுவாத்தியோட வாய்ஸ் நேரடியாக கேட்டீங்கல்ல, அவங்க வந்து ஆன்லைனில் படித்த ஸ்டூடெண்ட்டு, ரெகுலராக 6 மந்த்தில் அவங்களால குரூப் 2 கிளியர் பண்ண முடியுது, குரூப் 4 கிளியர் பண்ண முடியுது, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் 6 கிலோமீட்டரில் வேலை பார்க்க முடியுது. திருமணமானவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்களால படிக்க முடியுது, வைக்க முடியுது. ஏன்னா நமக்கால அப்படி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு. இன்னொன்று இந்த கிராட்டிடியூட் நான் அடிக்கடி சொல்வேன், அந்த கிராட்டிடியூடு, அந்த மாதிரி கர்ட்டசி, இந்த மாதிரி இருக்கும்போது வைக்கும்போது நம்ம எப்போவுமே அதான் சொல்கிறேன், அன்பு தான். நம்ம இதை வந்து ஒரு அகாடமியான்றது நம்ம வந்து ஒரு குடும்பமாக பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக பார்க்கணும், ஒரு வெல்விஷராக பார்க்கணும். பரவாயில்ல, நம்மளை வழி நடத்துகிறவங்க ஒன்லி ஃபார் அகாடமிக்காக இல்லாமல் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்க, நம்மளை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சுவாதிக்கு தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து உங்கள் வாய்ஸ் நம்ம அகாடமியில் ஒழிச்சிட்டே இருக்கட்டும். அடுத்த இந்த அட்டம்ப்டில் நம்ம அடுத்து அப்படியே மூவ் பண்ணுறோம், குரூப் 2 எழுதி மெயின்ஸ் எழுதி நம்ம ஜாபுக்கு போகிறோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் தரேன், நீங்களும் அப்படியே அவங்களோட பேசுங்க, நிறைய பேசுங்க. அவங்களோட ஈவினிங் டைமில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவிஸ்லாம் அவங்களும் லீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ சுந்தர் குரூப் 2 எடுக்கிறான் ஸ்டார்ட் இதில். அதே மாதிரி இளையராஜா விஓவில் 7th ரேங்க், ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 7th ரேங்க், 8th ரேங்க். இந்த மாதிரி இப்போ கௌதம் நம்ம காரைக்குடியில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறான் தம்பிங்க. அந்த மாதிரி இருக்கிற தம்பிங்கெல்லாம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கே ஒரு இதுவாக இருக்கும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது தான், அவங்க சுவாதி சொன்னது தான். அதாவது நம்ம படித்தது அப்படியே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் எதுக்காக அதை சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது வைக்கும்போது நம்மளால் அந்த நாள்லேருந்து ஒன்று எடுத்துட முடியும். அதே மாதிரி ஒன்று நம்ம மெயின்ஸுக்கு ஏன் இவ்வளோ நேரம் பேப்பரில் வேலை காட்டுறோம், ஏன்னா மெயின்ஸுக்கு எழுதும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இப்போ கம்பன் மணிமண்டபத்தில் வந்து ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு நெக்ஸ்ட், +2க்கு பிறகு என்ன படிக்கலான்னு எல்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த பேசிக்கை அந்த ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரீடோ அல்லது வந்து ஒரு ஜிக்கோ ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. பிஎம்இ கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு கூட. ஹூ இஸ் அட் ப்ரெசென்ட் அந்த மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. அப்புறம் நம்ம மெய்யமே வந்தாங்க. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போ கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய வந்தார். நான் ஓப்பனாக கேட்டேன், மெய்யமே இருக்கீங்களா இப்போ உள்ள? மெய்மே கிளாஸ் அட்டன் பண்ணல இப்போ. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் கேட்டேன். அப்போ அந்த சின்ன பொண்ணு அழகாக சொல்லுது, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுது. அவர் டொனால்டு ட்ரம்ப் தான் இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 47வது பிரசிடென்ட்டு. அவர் வந்து ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் 45லேயும் இருந்தார். இப்போ நான் சொல்கிற பொறுத்துங்களா, அவருக்கே ஆச்சரியம் கை கொடுக்குறாரு. அவருக்கே ஆச்சரியம், என்னடா அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ அழகாக சொல்லுது வைக்கிது, எனக்கே தெரியாது சார். ஐ மீன் டொனால்டு ட்ரம்ப்புங்கிறவர் தெரியும், அவர் ரிபப்ளிக் பார்ட்டியில் தான் இருக்கார். அவர் 47வது 45லேயும் அவர் தான் இருந்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு போல. மணிப்பூர் நிலவரம்னு சொன்னால் மணிப்பூரில் இப்போ என்ன போயிட்டுனா 356 ரூல். அப்போ 356 ரூல் அப்படின்னு சொன்னால் என்னப்பா, ஸ்டேட் எமர்ஜென்சி. அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சின்னு என்னப்பா, பிரசிடென்ட் ரூல். அப்போ ஏன் அங்கே பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு ரியாக்ட் போயிட்டுருக்கு. யார் யாருக்கு இடையில, அந்த மைத்தி அண்டு குக்கி. இதெல்லாம் நிச்சயமாக அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் மெயின்ஸுக்கு, இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இன்டர்வியூஸுக்கு. இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ், எக்ஸலன்சி. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நான் 2 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் இலவசமாக ஒரு பெரிய ஸ்டால் போட்டு 40,000 ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி, அது அவசியமே இல்லை நமக்கு, புரியுது என்ன சொல்கிறது. ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் கூட பார்த்துட்டு சில பேர் அப்படியே போகிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப என்னமோ பயங்கரமாக எக்ஸலன்சி மாதிரி அப்புறம் உட்கார வச்சு பேசுனா தான் தெரியுது. ஸோ தே ஆர் நத்திங், ஒன்றுமே கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய் கட்டி +1 +2 படிக்க வச்சிருக்காங்க. ஒரு பேசிக்கான விஷயத்தை கேட்டால் சொல்ல முடியல. யூ சே சம்திங் பட் யுவர் செல்ஃப் இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை பேசுங்க அப்படின்னா பயப்படுறாங்க. அப்போ தான் புரியுது கல்விங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சிந்திக்கக்கூடியதாக இருக்கணும். கல்விங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேள்வி கொடுத்தா ஒரு 10 பதில் சொல்லணும், அல்லது ஒரு பதில் சொன்னால் 10 கேள்வி உருவாக்க தெரியணும். அதுதான் இன்டெலெக்சுவல். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் மெனக்கடுறாங்க. இந்த நம்ம இன்னைக்கு ரம்ஜான், இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, இந்த அவங்க சுவாத்தி சொன்னோன்னே வர்றாங்க. ஸோ நம்ம பேசுவோம் அப்படின்னு வர்றாங்க. இந்த தேர் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு இருக்கிறாங்க. சார் நான் ஒரு பிஎட் படிக்கிறேன் சார், நான் ஒரு டிஇடி போகிறேன் சார். இனி அவங்க பிஎட் படிக்கிறது 2 வருஷம், அதுக்கப்புறம் டிஇடி பாஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு எழுதணும். இந்த 5 ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன இப்போ அவங்கள்ட்ட கைட் பண்ணல, நான் கரெக்டாக கைட் பண்ணல. எப்படி கைட் பண்ணேன்? அம்மா உங்ககிட்ட இப்போ குவாலிஃபிகேஷன் இருக்குது, இதை வச்சு குரூப் அடிங்க, ஒரு குரூப் அடிங்க. நம்ம வேறு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க தமிழ்லாம் ரீச் ஆகிட்டாங்க. குவாலிட்டி இப்போ கூட அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா கூட நான் செக் பண்ணுவேன். சூப்பராக சொல்லுவாங்க. ஓப்பன் கான்ஃபிடென்ட் தான். குவாலிட்டியில் நீங்கள் எதனாலும் கேளுங்களேன். இப்போ நான் வருவேன், நீ அடுத்து நான் நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிளான். ஏப்ரல் 1st வீக் முதல் வாரத்திலேருந்து டெய்லி குவிஸ், அது நீங்கள் தான் கண்டக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. டார்கெட் அச்சீவர்ஸ்னு ஒரு குரூப் தனி ஃபார்ம் பண்ணியாச்சு. சரியா? நான் இருக்கணும் இல்லையோ, நான் இனிஷியேட் மட்டும் பண்ணுவேன், உங்கள் கூட நான் இருப்பேன். ஆனால் பட் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் தமிழ், 3/4 மணி நேரம் ஜிகே. 45 மினிட்ஸ் தமிழ், 45 மினிட்ஸ் ஜிகே. ஃபஸ்ட்டு ஜிகே 45 நிமிஷம், ரேண்டம், குயிக்காக, டக்கு தான், ரேபிட் தான். இந்த யோசிக்கிறதுக்குலாம் வேலையில்லை. இப்போ லாவண்யான்னு சொல்லிட்டா அப்படியே யோசிக்கவே கூடாது. லாவண்யா ஃபஸ்ட்டு டக்குன்னு அடிக்கணும். ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னா ஆடம் ஸ்மித். இல்லைன்னா நோ இவங்க பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்குறவங்க பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரேபிட் 45 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் 450 கேள்விகள். 45 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வி, ஒரு நிமிஷத்துக்கு 10 கேள்வி. ஒரு ஆள் எடுத்துக்கணும், லாவனே எடுத்துக்கணும். இன்னைக்கு பாலிட்டியில் இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லிடுவேன், இல்லை எக்கனாமிக்ஸில் இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லிடுவேன், ஐஎன்எம்ல இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லிடுவேன். அப்போ நம்ம மார்க் ஸ்கோரிங் ஜிகேவை பொறுத்தவரை. தமிழ் அதே மாதிரி தான். தமிழ் மனப்பாடம் பண்ணுற ஏரியா ஃபுல்லாக. இப்போ பொருள் கூறுகன்னு சொன்னால் டக்குன்னு நம்ம கொடுப்போம். மேதினா என்ன, எருமை அப்படின்னு அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டு வரணும் டக்குன்னு தமிழில். இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ டெய்லி இருக்குங்க. இந்த ஏப்ரல் ஃபுல்லாக இருக்கும், மே ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் மே 60 நாள், 60 × 1.5 மணி நேரம், புரிஞ்சுக்குங்க. சரியா? 90 அவர் 90 நிமிஷம். சாரி 90, ஆமாம் 60 × 1.5. ஆமாம் தானே? 60 × 1.5 எவ்வளவு? 90 மணி நேரம் வச்சுங்க. 90 மணி நேரம். அப்போ 90 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 கொஸ்டின் வச்சா கூட, 1 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின் வச்சுட்டா கூட 9000 கொஸ்டின்ஸ் ரீச் பண்ணலாம். 9000 9,000 9000 கொஸ்டின்ஸ் பரிச்சயம் ஆகணும். அப்போ 9000 கொஸ்டின் நீங்கள் பரிச்சயம் ஆகிட்டீங்கன்னா
எது கேட்டாலும் அது எப்போ சார் வரும்? நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய கொடுத்து பார்த்துட்டேன். சுவாதி செட்லாம் எல்லாரும் சொன்னோம். ஆனால் எல்லாருமே அந்த குயிஸை நேரத்தை அட்டன் பண்ணுறது கிடையாது, அட்டன் பண்ணுறதே கிடையாது ஒரு சிலர். ஆனால் அட்டன் பண்ணவங்க இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 35,000 சேலரின்றதை செக்யூர் ஆகிட்டாங்கல்ல இந்த மாதிரி குரூப் 4லேயே, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஸோ கீப் இட் அப். இதுக்காக தான் உங்களை பேச சொன்னேன். கீப் இட் அப். தொடர்ந்து நல்லா படிங்க, பிளான் பண்ணுங்கள். April 1 நான் இன்னைக்கு டாபிக் சொல்லிடுவேன். நாளைக்கு தமிழ் பாலிட்டி, நாளைக்கு ஃபஸ்ட்டு தமிழும் பாலிட்டியும். சரியா? தமிழில் நான் சொல்லிடுவேன். தமிழ் இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை முடிச்சிடும். இல்லை நான் சிலபஸ் வைஸ் சொன்னேன்னா கண்டென்ட் வைஸ் சொல்வேன். இப்போ பார்ட்டியில் 1 to 5 படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 to 5 நல்லா நேர்த்தியாக படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா நான் ஓப்பன் டு ஆல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த குரூப் 4ல் விலகி போயிடுவீங்க இந்த வருஷத்துலேயே. இந்த குரூப் 2 ஆர் குரூப் 1ல் நெக்ஸ்ட் இயர் வெளியே போயிருவீங்க 2026. ஏன்னா அது ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூன்றப்ப 2026 போயிடும். ஆனால் 2025லேயே நீங்கள் குரூப் 4 போயிடலாம். 2025லேயே குரூப் 4. எஸ் சார் நான் பயன்படுத்தினேன். சரியா? நான் பயன்படுத்தினேன், இந்த ரிசல்ட் அடித்தேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மற்றபடி பாருங்கள், ஆஃப்லைன் தான், இன்றைக்கி லீவு தான். சரியா? வீட்டில் கூட கேட்டாங்க லீவ் விட்றீங்களான்னு. இல்லை நான் சாட்டர்டே சண்டே 2 நாள் நான் லீவ் நான் வரல, இந்த கிளாஸுக்குள்ளே நான் வரல. ஆனால் கிளாஸ் போயிட்டு தான் இருந்துச்சு, டெஸ்ட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. சனி ஞாயிறு உங்களுக்கு டெஸ்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி தொடர்ச்சியாக வந்து இதாகிடக்கூடாது. இதெல்லாம் ப்ரைம் டைம். இந்த அவ்வளோதான், ஓடிப்போச்சு, மார்ச் ஓடிப்போச்சு, 31 நாள் ஓடிப்போச்சு. இனி இந்த ஸ்கூல்லாம் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் பிள்ளைங்களை பார்க்கணும், வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருவிழாக்கெல்லாம் வரும். இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா பூரா அந்த மாரியம்மன் கோயில் திருவிழா பூரா இப்போ தான் வரும் ஊரில். அப்புறம் சித்திரை திருவிழா வரும். இப்படி திருவிழாக்களில் 10 நாள் போயிடும். அப்புறம் வெயில், அப்புறம் ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அங்கே நிலம் நடக்கும், அது அதிர்ச்சின்னு சொல்லிட்டு அதில் சில காலங்கள் ஓடும். ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணணும் சார், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக வச்சுட்டு நாளைக்கு இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் கம்பல்சரி. எது இந்த ரெகுலர் குவிஸ்ன்றது. ஆனால் ஒரு குரூப்புக்கு அது கம்பல்சரி. ஆல்ரெடி நான் ஒரு முறை படித்து முடிச்சிட்டேன்னா கம்பல்சரி. இல்லைன்னா அந்த குரூப்பில் விட்டு யூ வில் பி ரிமூவ்டு. அந்த குரூப்புக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா விருப்பம் உள்ளவர்களை மட்டும் எடுத்துப்போம். இதில் நியூ கமர்ஸ் ஆல்சோ கேன் ஜாயின். சார் நான் எனக்கு நடத்தலை, பட் என்ன பண்ணிக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன், மற்றவங்க சொல்ல நான் கேட்டுக்கிறேன். புரியுது என்ன சொல்கிறது? ஒன்ஸ் இப்போ நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு இந்தியன் பாலிட்டி அண்டு தமிழ் சொல்லிட்டு நான். ஸோ அந்த பார்ட் மட்டும் எந்த பார்ட்டு அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 7 to 8:30 வைக்கலாமா? இல்லை அந்த நேரம் நாங்கள் வைக்கணும்னா கொஞ்சம் டைம் மாற்றலாம். போன முறை இந்த செட்டில் போன முறையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9:30 வச்சோம். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் வேலையெல்லாம் பார்த்துருவோம் சார். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி டியூஷன்லாம் போயிட்டு வந்துடுவாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துருவோம் பெரியவங்களுக்கு. 8 to 9:30 வச்சோம். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், டைமை டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்னிங் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எப்பவும் போல 5 மணிக்கு, விடிய காலை 5 மணிக்கு. அதாவது அன்றைக்கி நைட்டு நம்ம என்ன குவிஸில் பண்ணுறோமோ அது அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் அடிச்சிடணும். அந்த பர்டிகுலர் பேட்சில் இருக்கிறவங்க இந்த ரெகுலர் பேட்ச்ன்றவங்களுக்கு உங்களுக்கு எப்பவும் போல ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், ஈவினிங் டெஸ்ட் இருக்கும். அது போக உங்களுக்கு திங்கள் வியாழன் பேப்பர் டெஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம். சரியா? இது வந்து டுடே இஸ் த லாஸ்ட் டே. சரியா? அந்த மந்த் எண்டில் இருக்கிறோம். ஃபினான்ஷியல் இயரில் கூட மந்த் எண்டு. ஏன்னா April 1 to 31 March இந்த நேரம்லாம் இந்த பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. சார் இந்த டெபாசிட்ஸ் கொடுங்க சார், இன்சூரன்ஸ் கொடுங்க சார், இந்த ஒரு நாள் பாருங்கள், நீங்கள் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க போய் கேட்டு பாருங்கள். டார்கெட்டுன்னு சொல்லிட்டு பாவம் பயங்கர பிஸியாக இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, கேட்போம் வைப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே இது பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் எல்லாத்துலேயும். ஸ்டேட் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இன்றைக்கெலாம் பாருங்கள், காரை எடுத்துகிட்டு சுற்றுவாங்க ஒவ்வொரு வீடாக, பெரிய பெரிய பணக்காரங்க வீடெலாம் போயிட்டு சார் டெபாசிட்ஸ் பண்ணுங்கள், இல்லை இன்சூரன்ஸ் போடுங்க வைங்கன்னு. யார் கவர்மெண்டல் செக்டர்லையுமே எல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு நாளோட வேல்யூஸ் அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு நாளில் ஒரு 10 பேரை ரீச் பண்ணோம்னா ஒரு பாலிசி பிடிச்சிடலாம், ஒரு ஆளை ரீச் பண்ணிடலாம். அப்போ அந்த வேல்யூ ஆஃப் டைம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளியில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், 31ஆம் தேதியை செக் பண்ணி பாருங்கள். இருக்குல்ல, இரவு 8 மணி வரைக்கும்லாம் இருக்காங்கல்ல, ஒர்க் பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸே சொல்கிறாங்க நிஜமாவே. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு 100 பேர் இந்த பேட்சில் இருக்கீங்கன்னா 100க்கு அட்லீஸ்ட் ஒரு 60-70 பேராவது உள்ளே போயிடும். அட்லீஸ்ட் ஓப்பன் டு ஆல். இந்த இப்போ வர நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் உட்காரோம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 6000க்கு மேற்பட்ட அரசு அதிகாரி ஆக்கிருக்கிறோம். நீ எந்த சப்ஜெக்ட்னாலும் இண்டிவிஜுவல் கேளுன்னு. ஒரு தேவட்லேருந்து ஒரு டீச்சர் வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அந்த பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் இருக்காங்க, அந்த ஸ்கூல் பேரை சொல்ல இது வேண்டாம். +2 படிச்சுட்டு இருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். ஓகே படிடா வைடானா, ஆனால் 500க்கு மேலே மார்க் எடுக்கிறான். ஆனால் பேசிக்காக விஷயத்தை கேட்டால் அவனுக்கு தெரிலங்க.
ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு கவர்மெண்ட்டில் நீட்டு கிளாட்டுக்காக படிச்சுட்டு இருக்கு. நான் பேசிக்கான கொஸ்டின் ஆரம்பித்தேன். ஃபிசிக்ஸோட ஃபாதர்னு கேட்டேன், தெரிலங்க. சரி, அந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு +1 வந்திருக்கும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஒரு ஆட்டம் பாம்பு அப்படிங்கிறது எந்த தத்துவத்தில் இயங்குது தெரிலங்க. விட்டமின் அப்படிங்கிறது வந்து நீரில் கரைகிறது எதுன்னு கேட்டால் தெரிலங்க. தெரில. +2 படித்து முடிச்சு வந்தாச்சு. வாட் நெக்ஸ்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸில் கேட்குறேன், கொழுப்பில் கரையிற விட்டமின்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டால், சார் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். அட்லீஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பயாலஜி டீச்சர் விட்டமின்ஸ்னு சொல்லும்போது நீரில் கரைகிறது 2 சொல்லியிருக்கலாம், எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாம். இல்லை புத்தகத்தில் இல்லை, புத்தகத்தில் இருக்குது. அவங்க இல்லைன்னு சொல்லி சும்மா சமாளிக்கிறாங்க. சரி, ஒரு பேரண்ட் வராங்க, என்ன எங்கள் பாப்பா கேவிலே படிச்சது தமிழில் பேசினா புரியாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசினேன். ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஒருவேளை நான் தமிழே பேசிட்டு இருக்கனால இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ தெரில. அப்புறம் நான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கில் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் தமிழில் தான் பேசுது. இப்போ பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களை ஒரு சில விஷயங்கள், அம்மா என்னம்மா பேசுப்பா பேசு. ஒரு இன்ஜினியரிங் முடித்த பொண்ணு, ட்ரிச்சியில் படித்த பொண்ணு, கேவியில் படித்த பொண்ணு +2 வரைக்கும். அப்போ யூசி சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் தான் பேசுவேன். வேறு ஒன்றும் கஷ்டமானதான் கேட்கல. நான் ஒரு இங்கிலீஷில் பேசி காமிச்சேன், ஒரு 5 நிமிஷம் பேசி காமிச்சிட்டு யூசி சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன்னா இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட் இஸ் ஒன்லி லாங்குவேஜ், இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல். அது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஏமாற்றி வச்சிருக்காங்க பேரண்ட்டை. அப்படின்னா அவங்க அப்பா அம்மாலாம் வீட்டில் தமிழ்லேயே பேசுகிறாங்க, சாரி இங்கிலீஷ்லேயே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ ஹவ் யூ கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? வீட்டில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறோம் வச்சுருக்கிறோம்னு சொல்லி. எதுக்காகனா அப்படி பயங்க, பேச முடியல, ஒரு அத்தாரிட்டியாக பேச முடியல. புரிஞ்சுக்குங்க, நல்லா படிக்க வந்திருக்கிறீங்க, மைண்ட் செட் பண்ணுங்கள். நடத்துகிற விஷயங்களை அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே படிங்க. 5 விரல் தான், 5 விரல் தான். சிலபஸ்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அதிகமான தேர்வுகள், அதை கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறது. 5 பில்லர் தான் சொல்லி விதைச்சேன். வரக்கூடிய மட்டும் அப்புறம் விதைச்சேன். 2 டிஎஸ்பி வந்தாங்க, விதைச்சேன். கவர்மெண்ட் செக்டர்லேருந்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன், இன்ட்ராக்ட் பண்ணேன், அத்தாரிட்டேட்டிவாக பேசினேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு தான், செகண்ட் ரீசனிங் தான், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 5 பில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இதுதான் பேஸ். இல்லை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் போனாலும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சாங்கன்னா இதை வச்சு தான் வைப்பேன். ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ். ஒரு ஐடி கம்பெனியில் போகிறதா இருந்தால் கூட இப்போ நம்ம பிரத்யேகமாக ஒன்று பண்ணியிருக்கோங்க. வர்ற 14ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 14 அன்னைக்கு இது சித்திரை 1ன்னு நினைக்கிறேன், புது வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறோம், தமிழ் புத்தாண்டுக்கு ஆரம்பிக்கிறோம். ஏப்ரல் 14 அன்னையிலேருந்து அடுத்து மே 14 வரைக்கும் ஒரு மாதம். இது லாஸ்ட் இயர் வந்து செம ரிசல்ட் கிடச்சது, செம ரிசல்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் சம்மர் இன்டூ ஸ்மார்ட் சம்மர் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஹாட் சம்மரில் ஒரு ஸ்மார்ட் சம்மர், இதே டிஜிட்டல் போர்டில், இதே ஏசி கிளாஸ் ரூமில் பிள்ளைங்களுக்கு வந்து 6th to 8th ஒரு கேட்டகரியாகவும் 9th to 12th ஒரு கேட்டகரியாகவும் நம்ம நடத்துகிறோம். எதற்காகனா இந்த ஆப்டிடியூடு உங்களுக்கு கற்றுட்ருக்கோம்ல, பிளட் ரிலேஷன், அது அவங்க லெவலுக்கு. சரியா? பிளட் ரிலேஷன் வந்துடும், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன். போன முறை வந்து நம்ம பசங்களோடலாம் வச்சு கொடுத்தேன், நம்ம பிள்ளைங்க தடுமாறினாங்க. பட் 8th படிக்கிறப்பல, 9th படிக்கிறப்பல, 10th படிக்கிறப்பல டக்குன்னு மேத்ஸ் போட்டாங்க, ரீசனிங் போட்டாங்க. ஆனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம பொண்ணுங்க பசங்க ரொம்ப தடுமாறினாங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணு 3rd படிக்கிற பொண்ணு, அங்கிள் நான் சொல்லுவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க அப்பா டாக்டர், சரியா, ஒரு பீடியாட்ரிஷியன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே சேர்த்து விட்டார். அப்போ நல்ல இன்ட்ராக்ஷன், பிளட் ரிலேஷனில் A:B இப்படிலாம் சொல்லி நடத்தும் போது, அங்கிள் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேக்ஸிமம் நடத்தினேன். எனக்கு அவங்க கூட நடத்துறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த க்யூரியாசிட்டி. இப்போ நாங்கள் கூட ஏதாவது பேசுங்கப்பா, கேளுங்கப்பா, பேச மாட்டேறீங்க, மெச்சூர்டு. ஏதோ பசங்க முன்னாடி பொண்ணுங்க முன்னாடி கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படிலாம் இல்லை, க்யூரியாசிட்டி. அங்கிள் திரும்ப சொல்லுங்கள் அங்கிள், சரியா? ரொம்ப சந்தோஷம். நான் அவ்வளோ ரொம்ப ஹெக்டிக்காக இருப்பேன். ஆனால் அந்த 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30 வரைக்கும் நான் கொடுத்தேன், 5 to 6:30, சரியா? அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நீங்களுமே, சார் நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளட் ரிலேஷன் அந்த பாப்பாங்களுக்கு எடுக்கிறேன் சார், நான் ஒரு கோடிங் டிகோடிங் எடுக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எடுக்கலாம். இந்த த்ரூ அவுட் ஆன்லைன் கம்ப்ளீட் எல்லாம் இருக்கக்கூடிய குணம். உங்கள் பசங்களாக இருந்தாங்கன்னா பயன்படுத்துங்க. மினிமம் காஸ்ட், ஒன்லி மினிமம் காஸ்ட் வித் ஸ்டடி மெட்டீரியலோட. பர்டிகுலராக கேட்டேன், நீங்கள் +2 எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. எங்கள் ஸ்கூலில் 60,000, நீட்டுக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்க? 1,20,000, கிராஷ் கோர்ஸுக்கு எவ்வளோ? 20,000. எத்தனை நாள் படிக்க போகிறீங்க? புரிதனை சொல்கிறது, ஒரு 40 நாள் 50 நாள். ஒன்லி 3,000 இந்த 5 கேட்டகரி. இது நம்ம ரெகுலரில் படித்தோன்னா பேங்கிங்க்கு நீங்கள் 28,000 கட்டுறீங்களே, 18,000 கட்டுறீங்களே. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு சூப்பராக எல்லா மாடல்ஸ் கவர் பண்ணி விட்ருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கூலில் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சார் இது என்னங்க, என்ன மேம், இது என்ன மேம்,
இங்கிலீஷில் நம்ம வந்து அவங்கள நல்வழிப்படுத்தி விட்ருவோம். ஆப்டிடியூட், ரீசன், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பேப்பரில் இருக்கிறத சொல்லி கொடுத்துருவோம் வச்சுருவோம். அந்த கிளாஸை நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் அடித்து அடிங்க. நிறைய முயற்சி பண்ணால் 3 மாதம் நிறைய முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ கீப் இட் அப். தொடர்ந்து நல்லா படிங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ் சொல்லதை கண்டினியூ பண்ணிக்கலாம். மார்ச் 31 ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சுலப்பா? ஆன்லைனில் ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சுல? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் எக்கனாமிக்ஸில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறத ராஜேஸ்வரி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிலரால் பதில் சொல்ல முடிஞ்சது, சிலரால் பதில் சொல்ல முடியலை. ஆனாலும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது நல்லா திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அக்கார்டிங் டு ஸ்வாதி. ஸோ ஆல்ரெடி ஷி ஹாஸ் அச்சீவ்டு. ஸோ அவங்க வந்து இப்போ குரூப் 4 அப்படிங்கிறது அவங்க ஊர் பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொன்னதை கேட்டிங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஃபஸ்ட். இது போட்டித் தேர்வு தான், பட் போட்டியே கிடையாது. நம்ம வேணால் போட்டித் தேர்வுன்னு சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான போட்டி அப்படிங்கிறது வந்து நிஜமாவே அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழகத்தில் 7 புதிய நகராட்சிகள் உதயம். இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். இன்னைக்கு ஸ்பெஷல் பேசி கொண்டு இருக்கிறாங்க. 7 நகராட்சிகள். நகராட்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நகராட்சி அப்படின்னாவே முனிசிபாலிட்டி. 74வது சட்ட திருத்தம். ஸோ நகராட்சி அப்படிங்கிறத 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த முனிசிபாலிட்டிங்கிறது இல்லையா, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னேன். 2வது முனிசிபல் கவுன்சில், நகராட்சின்னு சொல்லணும். ஸோ முனிசிபல் கார்பரேஷன். ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆக பிரிச்சுக்கணும். இப்போ தமிழகத்தில் எத்தனை நகராட்சிகள் உருவாயிருக்கா? 7 நகராட்சிகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ அந்த 7 நகராட்சி அப்படிங்கிறதுல என்னென்ன நகராட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அப்போ நகராட்சி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருக்கீங்களாப்பா? கிளாஸ் வந்துட்டீங்களாம்மா? கட்டாயிருச்சோ? எஸ் சார். ராஜேஸ்வரி. எஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதே மினிமம் அப்படிங்கிறதான் இருக்கிறீங்க. ஆன்லைன்லேயே நம்ம அவ்வளோ பேர் அட்டன் பண்ணணும், பட் ஆன்லைனில் ரொம்ப மினிமமாக தான் அட்டன் பண்ணுறீங்க. ஆஃப்லைன்லேயும் சரி. நான் சொன்ன மாதிரி போட்டித் தேர்வுன்றது நீங்கள் படிக்கும்போது ரொம்ப எழுதி வச்சுங்க. தமிழகத்தில் 7 புதிய நகராட்சிகள். 1 போலூர், 2 வந்து செங்கம். போலூர், செங்கம், கன்னியாகுமரி இப்போ தான் நகராட்சி ஆகுது இல்லையா? கன்னியாகுமரி இப்போ தான் நகராட்சி ஆகுது. கோத்தகிரி. ஆனால் கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனுடைய கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இல்லையா? ஆமாம் தானே? கன்னியாகுமரி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கன்னியாகுமரிங்கிறது டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பட் அது வந்து நகராட்சியாக கூட இப்போ தான் மாறுது. ஆச்சரியமாக இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லை? போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, இது முக்கியமான பிளேஸ். ஊட்டியில் முக்கியமான பிளேஸ் கோத்தகிரி. அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி. ஸோ இந்த 7 புதிய நகராட்சிகள் உருவாயிருக்கு. காஞ்சிபுரம், சுகன்யா. இந்த கொஸ்டினே உங்கள்கிட்ட எப்படி 5வது முறை ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 நகராட்சிகள் உருவாயிருக்கு. சொல்லுங்க பாப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அப்படிங்கிற 3 + 7 10 நகராட்சிகள் இதுவரை இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025 அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகராட்சிகளுடைய எண்ணிக்கை, புதிய நகராட்சிகள் அப்படிங்கிறது 10. ஸோ போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைப்பு. எழுதி வச்சுங்க. 1%. அப்போனா நீங்கள் 1 கோடி அப்படிங்கிற சொத்து மதிப்பை நீங்கள் பதிஞ்சிங்கன்னு வச்சுங்க. என்னப்பா 1% தானே, 100க்கு 1 நினைக்கலாம். 1 கோடி ரூபாயில் 1% அளவு 1 லட்சம் ரூபாய் கம்மியாகுதா இல்லையா? சொல்லுங்கப்பா, நல்லா பேசுங்க. எஸ், 1 கோடி ரூபாய் அப்படின்ற போது 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 கோடிக்கு 10 லட்சம் ரூபாய். இன்னும் கஷ்டமான கொஸ்டின் கேட்கல. 100 கோடிக்கு 1 கோடி. இப்ப புரிஞ்சா வேல்யூ என்னன்னு புரியுதா? 100 கோடிலாம் அசால்ட்டு. சென்னையில் போய் ஒரு சொத்து வாங்கினா 100 கோடிலாம் அசால்ட்டு. அப்போ அவங்க வந்து கணவர் பேரில் வாங்குறத விட மனைவி பேரில் வாங்கினாருன்னா அவருக்கு 1 கோடி ரூபாய் லாபம். பதிவு கட்டணத்தை ஏன் 1 கோடி? புரியுதா புரியலையா? எஸ். அப்போ பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைப்பு. கவர்மெண்ட் வந்து அரசாணை ஜிஓ போட்டாங்க.
பெண்கள் பேரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைப்பது அப்படிங்கிறது. 10 லட்சம் வரை வீடு, மனை, விளைநிலம் போன்ற அசையா சொத்துக்கள் பெண்கள் பேரில் வாங்கினால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். 10 லட்சம் வரை. 10 லட்சத்துல சொல்லுங்க 1%. 10,000 சொல்லுங்க. 10,000. சரி, எஸ். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வாசிங்கப்பா. யார் வாசிக்கலாம்? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். சஞ்சனா. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான், அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை. இங்க பாருங்க, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவன் அல்லது மனுஷன் தன் முயற்சி, தன் அப்படின்னா இண்டிவிஜுவல், என்னால முடியுங்க, நான் அடிக்கிறேன் பாருங்க, நான் ஜெயிக்கிறேன் பாருங்க, நான் அப்படிங்கிற மாதிரி தன்னை நம்புவான். அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை. அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை அப்படின்னு சொல்லுது. அதான் நான் ஜெயிச்சு வரேங்க, அடிச்சு வரேங்க. பக்கத்தில் இருக்கிற பார்க்க மாட்டான், ஐயோ அந்த அக்கா படிச்சாதான், அந்த அண்ணன் படிச்சாதான், அவர் வரமாட்டேங்கிறார், இவர் வரமாட்டேங்க. இல்லை நான் அடிக்கிறேன். புரிதான சொல்றது? வாய்ப்புகளை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனுஷன் தன் முயற்சியை நடுவான். தன் முயற்சி. சரியா? அடுத்தவர் உதவியை அப்படிங்கிறது, அடுத்தவர் உதவியை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிற மாட்டான், வச்சுக்க மாட்டான். எழுதி வச்சுங்க, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி. இதான் இன்னைக்கு ஒரு தினம், மார்ச் 31. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தற்போது எந்த நாடு அறிவிச்சது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிற ஒரு இனத்தையே எங்க கெசட்ல இருந்து தூக்குறோம்? யுஎஸ், அமெரிக்கா. ஏன் சார் அப்படின்னு சொன்னா ரொம்ப அட்டூழியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் எச்சரிக்குது. வேசித்தனம், விபச்சாரம், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், தன் புணர்ச்சிக்காரர்கள், அவங்க பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தாய்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு மியான்மர் அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்துக்கோங்க, பெரும் அழிவு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. காரணம் ஒரு பக்கம் அங்கே வேசித்தனம் அதிகம், விபச்சாரம் அதிகம். தாய்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது விபச்சாரம் அப்படிங்கிறது அரசோட அனுமதியோட தெருக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவரே கொண்டாந்து மனைவியை விட்டுட்டு போவார். விபச்சாரத்துக்கு கணவரே மனைவியை கொண்டாந்து விட்டுட்டு போறாரு. இரவு முழுவதும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது விபச்சாரம், வேசித்தனம். இது கடவுளுக்கு எதிரானது. ஜீசஸ் கிரைஸ்ட் புறஜாதிகளுக்கு பெரிய எச்சரிக்கை. ரொம்ப வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்துக்கும் இந்த மகனுடைய விக்கிரக ஆராதனைக்கும் நூற்குண்டு செத்ததுக்கு மட்டும் விளைகிறங்க, வேற எந்த பாரமான சுமையும் உங்ககிட்ட சுமத்தலன்ட்டாங்க. ஆனால் இஸ்ரேல்ன்றவங்களுக்கு பயங்கரமானது நியாயப்பிரமாணம். அதில் 500க்கும் மேற்பட்டது இருக்கு. ஓய்வு நாள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது. இது நியாயப்பிரமாணம். அது பழைய ஏற்பாடு. அது நமக்கு கட்டளை ஏற்படவே இல்லை. நமக்கு கட்டளை என்ன தெரியுமா? வேசித்தனம் பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, நொறுக்கொண்டு செத்ததுன்னு சொல்லக்கூடியது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிலை வழிபாடுகளுக்கு விக்கிரக ஆராதனை பண்ணிடக்கூடாது. விக்கிரக ஆராதனைனா வெறுமனே சிலை வச்சு கும்பிடுறது மட்டும் இல்லை. விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது என்னன்னா பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்படுறவங்க கூட அங்கே வர முடியாதுன்ட்டார். இது மட்டும்தான் நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதாவது சம்பாதிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு. ஒரு வீடு, ஒரு காரு வாங்கணும்னா ஒரு கார், அல்லது ஒரு நல்ல ஒரு லைஃப். அதுக்காக தரித்திரமா இருக்கணும் கிடையாது. ஆனால் பாருங்களேன், மக்கள் அலறி அடிச்சு ஓடுறாங்க பாவம். ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது இப்படிதான் நடக்கும்னு சொல்லி. ஏங்க இந்த கடவுளுக்கு என்ன கண்ணே இல்லையா? அந்த கடவுளுக்கு என்ன இதுவே இல்லையா? இவ்வளோ பேருக்கு சாகுறாங்களே, இவ்வளோ பேர் பண்ணுறாங்களே. அதே கடவுள் தான் சொல்கிறாரு, மனம் திரும்புங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க. சரியா? பொருளாசை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவரை ஏமாத்தாதீங்க. காசு சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்காக பொய் சொல்லாதீங்க. அந்த இதுல எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எவ்வளோ கமர்ஷியலைசேஷன், பயங்கர கமர்ஷியல். என்னங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க? உங்களெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க, சீப்பாக நினைப்பாங்க. அந்த 30,000க்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் 3000 ரூபாய்க்கு பேசிகிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டால்காரங்க 30,000 ரூபாய்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு காலேஜிலேருந்து எனக்கு அணுகுறாங்க, 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு பேசி விடுங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறோம் 2 கிராம் கோல்டு காயின் தரும். என்னை பணத்தை தூண்டுறாங்க, பண ஆசை தூண்டுறாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஸ்டாலில் தான் உட்காடுறாங்க. நான் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். நான் 40,000 ரூபாய் செலவழித்து நான் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன், இலவசமாக. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே பாப்பா சார், எனக்கு அன்னைக்கு இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங்னு தெரிஞ்சிருக்குன்னா அவன் 540 மார்க் எடுத்திருக்கு, ஷெட்யூல் காஸ்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டியே கிடச்சிருக்கோம்.
540 மார்க் எடுத்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைச்சிருக்கும். ஆனா கவுன்சிலிங் போடணுன்ற அந்த நாலேஜ் இல்லாம போயிடுச்சுங்க. இங்க காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு நம்மகிட்ட படிச்சது. இப்போ SSC எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, MTS. அந்த பொண்ணை கைட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பேரண்ட் வந்து உட்காடுறாங்க. தேவகோட்டை பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 456 மார்க். எங்கள் பாப்பா வந்து பயங்கர பெஸ்ட்டு, எங்கள் பாப்பா தான் சூப்பர்னாங்க. எவ்வளோ மார்க்குண்ணே? 456 மார்க்கில் ஒரு மார்க்கே கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமா, என்ன அது? அப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்கிறீங்களா? ஏன் அதே செட்டில் 499 மார்க் அரசு பள்ளியில் எடுத்த பொண்ணு இருக்குது. 499 மார்க் அரசு பள்ளியில். அந்த இடத்துல வேணால் நம்ம வந்து பெஸ்ட்டு சொல்லிக்கலாம். புரியுதானே சொல்கிறது? நான் அந்த பொண்ணு அப்புறம் சொன்னேன், நீ நல்லா படிச்சிருக்கமா, உங்கள் ஸ்கூலில் பெஸ்ட்டுமா, 456 சூப்பருமா, ஆனால் இன்னும் 480க்கு ட்ரை பண்ணு. மார்க் மட்டும் இல்லாமல் புரிஞ்சுபடி. ஸோ நீட்டுக்கு நீ ட்ரை பண்ணுற, நீ நீட்டுக்கு ட்ரை பண்ணுற, ஒரு கிளாட்டுக்கு ட்ரை பண்ணுற, 2 கான்செப்ட் எடுத்துக்கிச்சு நீட்டுக்கு. அப்போனா இப்படி படி வா, நான் என் நம்பரை சேவ் பண்ணிக்க, ஒரு ஹாய் போடு, அதில் டெலகிராம் லிங்க் வரும், ஜாயின் பண்ணிக்க. உனக்கு நான் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பூரா தரேன், கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பூரா தரேன், பயாலஜி கொஸ்டின் பூரா தரேன், ஃப்ரீயாக தரேன். சரியா? படிச்சு வா, ஜெயிச்சு வா அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஒரு பெரிய ஸ்டால் போட்டு நம்ம உட்காந்துருந்தாலும் கூட நம்மளை அலட்சியமாக பார்த்துட்டு போகிறான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது அவனுக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. 25 வருஷம் இருக்கிறோம், ஒரு 6000 பேர் அரசு பணிக்கு போயிருக்கிறோம். நீ என்ன கேட்டாலும் இன்னொன்று நான் டாக்டரேட் இல்லையா, ஒரு பிஎட் படிச்சிருக்கேன், எம்பிஎல் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், காலேஜ் டிஆர்பி கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்மகிட்ட எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அனுபவத்தை வாங்கணும். சில அந்த டீச்சர்ஸு, சில பெரியவங்கெல்லாம் சென்னைக்காரங்க தான் சூப்பர், அந்த ஏதோ பெரிய அவங்களுக்கு தான் மூலையிலவே வச்சுருப்பாங்க பாருங்க. நம்ம ஊர் லோக்கலில் இருக்கிறவங்கள மதிக்கிறே கிடையாது. இவங்களுக்கு என்ன, இது யார் எங்கேருந்து வர்றாங்க, உங்கள் கிளாஸ்லாம் எடுக்கிறது யார் எங்கேருந்து வர்றாங்க? ஏன் சென்னையில் இருக்கிறவருக்கு மட்டும் அறிவு பொத்துட்டு வந்துருமா? சென்னையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அகாடமிக் கிளாஸ் எடுக்கிற காலையில் சொல்லிட்டு நம்மளே கேட்குறாங்க மெயின்ஸுக்கு. புரியுதானே சொல்கிறது? இங்கேருந்து போனவங்க தானே சென்னையில் உட்காந்துருக்கிறான், இங்கேருந்து போனவங்க தானே டெல்லியில் உட்காந்துருக்கிறான். அறிவுங்கிறது இடம் சார்ந்தது அல்ல. அது மெட்ரோபாலிட்டன் டெல்லியில் இருந்தால் தான் அறிவு, சென்னையில் இருந்தால் தான் அறிவு, அப்படிலாம் கிடையாது. இந்த சென்னையில் இருந்தானே ஒரு பாப்பா வந்து கிளாஸ் கொடுத்தாங்க, நான் சென்னையில் தான் படித்தேன்னு சொன்னாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. என்ன புரிஞ்சுங்க. நீங்களும் இந்த பூமிக்கு உப்பாருங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் பாருங்க. இன்னொரு அதோட ஸ்பிரிச்சுவல் நான் சொல்கிறேன், யாராவது பசங்க பொண்ணுங்க ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டாவே நீ விபச்சாரம் பண்ணிட்ட. ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டாவே நீ விபச்சாரம் பண்ணிட்ட. நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். தாய்லாந்து அடி வாங்குது, ப்ளஸ் மியான்மர் அடி வாங்குது அப்படின்னு சொன்னால் வேசித்தனம், விபச்சாரம் பண்ணுற அடி, அதுக்கு சோதம் குமாரா பட்டணங்களை விட பயங்கரமாக இருக்கும். எரி நரகத்துக்கு அப்படின்றது நெருப்பும் கந்தகமும் சொல்லியிருக்கு. நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க பாருங்க, இந்த பந்தயம் அப்படின்னு சொல்லப்படுற டிரான்ஸ்ஜெண்டர், ஆண் பெண் அப்படிங்கிறது. ஏன் அமெரிக்கா தடை பண்ணுச்சு? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செக்ஸுவல் ஒர்க்குக்காக மாறிக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் தன்னை மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸில் இதுவும் முக்கியமானதாக இருக்குது. 7 நகராட்சிகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்கள். 31ஆம் தேதி இன்னைக்கு பேப்பரில் என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1 அப்படிங்கிறது 2025 76 நாட்கள் இருக்கு. குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு 104 நாட்கள் இருக்கு. ஸோ குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு 181 நாள் இருக்கு. குரூப் சர்வீசஸ் மட்டும். இன்னும் ரயில்வே குரூப் டிக்கு எக்ஸாம் டேட்டு நமக்கு தெரியல, ஆனால் அதிகபட்சம் ஒரு 100 நாளைக்குள்ள வந்துடும். 100 நாள் தான் அதிகபட்சம், அந்த மாதிரி எடுத்துங்க. ஸோ என்ன போட்டித் தேர்வாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான், எனி ஒன் எது முதல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ போய் உட்காந்துக்கணும். சுவாதி குரூப் 4ல் உட்காந்துருக்குறாங்க. இந்த இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவம் தட்டி இருக்கும். இனிமேல் அவங்க பிஎட் 2 வருஷம் எப்படி போய் பிஎட் படிக்க முடியும்? வேலையை விட்டால் தான் பிஎட் படிக்க முடியும். கரஸில் பிஎடே கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ எப்படி முடியும்? இப்போ நம்ம அவங்களை கைட் பண்ணிட்டோம், அம்மா நீ பிஎட் படிச்சுட்டு போகிறாங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். பிஎட் படித்து அதுக்கப்புறம் டிஇடி படித்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி 2013 படித்து டிஇடி பாஸ் பண்ணவங்களுக்கு இன்ன வரைக்கும் வேலை இல்லை. நம்ம அகாடமியில் 100% டிஇடியில் தேர்ச்சி, வெறும் 55% எடுத்தால் போதும், 82 மார்க் எடுத்தால் போதும் 150க்கு. எல்லாரும் பாஸ் பண்ணாங்க, ஆனால் வேலை போடலை. அதில் நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் குரூப் 4க்கு படிப்பா. இல்லைங்க எங்களுக்கு, நான் சயின்ஸு, எனக்கு இந்த முகலாயர் பாபரு அதெல்லாம் வரவே வராதுன்னு ஒரு 15 நாள் அங்கிட்டு தலையை கட்டவே இல்லை. அப்புறம் வந்துட்டார். நல்லா இருக்கே, ஏதோ ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷாங்கிறீங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் அவருக்கு வந்து படிச்சாரு. இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவர் வந்து அது 2வது ப்ரொமோஷன்ல போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அக்ஷயா அண்ட் பாதம்பிரியாலா. ஆமா அக்ஷயா, பேசுங்க. அக்ஷயாவா பாதம்பிரியாலா? அக்ஷயா தானே, உங்களை அவர் தானே சேர்த்து விட்டாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எடுத்த உடனே அவங்க ஊர்ல தான் வேலை. தேவகோட்டை, அவர் வந்து புலியாள். அவர் பேர் என்னமா? சிலம்பரசன்.
சிலம்பரசன் சேவுகன் அண்ணாமலை ஸ்டூடெண்ட்டு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். டிஇடி தான் படிப்பேன், எனக்கு சார் என்ன டைவர்ட் பண்ணாதீங்க, நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா அப்படின்னாரு. அங்கே டிஇடிக்கு அங்கே கிளாஸ் போயிட்டுருக்கோம், டிஎன்பிஎஸ்சிக்கு இங்கே கிளாஸ் போயிட்டுருக்கோம். புரியுதா? வாங்கப்பான்னு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட அந்த டிஇடி பாஸ் பண்ணாங்க பாருங்க, அவங்க பூரா இன்ன வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. பேசுகிற புரியுதா? 2013 புரிஞ்சுக்குங்க, கிட்டத்தட்ட 15 எத்தனை வருஷம் ஆச்சு? 13 12 வருஷம் ஆச்சு. 12 ஆண்டுகளாக ஒருத்தர் காத்திருந்தாருன்னா போராட்டம் பண்ணி தானே எப்படி இருக்கும்? ஆனால் 12 ஆண்டுகள் இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதி குரூப் 4 போயிருந்தாருன்னா நேரம் எவ்வளோ ப்ரொமோஷன், எவ்வளோ சேலரி கொடு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு தான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடியதை வச்சு நம்ம உயர் பதவிக்கு ஆசைப்படணும். சூப்பர், அடிச்சிடலாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, கைட் பண்ணுங்கள், பசங்களை கைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்க எங்கள் சார் நடத்துகிறாங்க, வாங்க ஆப்டிடியூட் செய்யுங்க, ரீசனிங் செய்யுங்க. ஸோ யாரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஃப்ரீ பண்ணி தரேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்குலாம் ஃப்ரீ பண்ணி தரேன். அப்பா அம்மா இல்லைங்க கஷ்டப்படுறாங்க, எங்கள் பாட்டி தான் வளர்க்குறாங்க, இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறோம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். பேசுகிற புரியுதா? இருக்கிறவங்க அவன் போய் 3 லட்சம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான்ல, 3000 ரூபா கொடுக்கலாம்ல, கொடுக்கலாமா கொடுக்கலாதா? 3 லட்சம் கட்டி படிக்கிற ஏன் 3000 ரூபா கொடுக்கூடாதா? இருக்கிறவங்ககிட்ட கொடு. இல்லைங்க எங்கள் அப்பா வந்து 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம், எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுப்போம், இருக்கிறவங்க வாங்கிக்கிறோம், எல்லாவங்களும் கொடுப்போம். ஸோ கலாச்சார ஆலமரம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பிரதமர் மோடி புகழாரமா. கலாச்சார ஆலமரம், கலாச்சாரத்துக்கோட ஆலமரமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எழுதி வச்சு இது நமக்கு பாடம். ஐஎன்எம்ல இது ஒரு பாடம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இது ஒரு பாடம், நமக்கு பாடம். ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உருவான ஆண்டு 1925. அதே எக்ஸ்ட்ரீம்ல தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சாரு. ஆர்எஸ்எஸ்க்கும் சுயமரியாதைக்கும் பிடிச்சுக்காது, நேர் எதிரி பெரியாருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற பார்வை அப்படிங்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, அவங்களுடைய பார்வை என்னன்றது தெரியாது. ஆனால் நம்ம பார்க்கிற பார்வைன்றது பொதுவாக மக்கள் பார்க்குற பார்வை என்னன்னா அது இந்து மதத்தை மட்டும் போல வச்சுது, அது இந்துத்துவம் அப்படிங்கிறத சொல்லுது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது. ஆர்எஸ்எஸ்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக், அதுக்கு பேரு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக். நான் சொன்ன சிலம்பரசன்லாம் அந்த பாருங்க படிச்சாரு, கவர்மெண்ட் ஜாப் போனாரு, குரூப் 4ல போனாரு. இன்னைக்கு இதை பாருங்க அவங்களால வந்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அக்ஷயா போயிடணும், பாதம் பெரியால் போயிடணும். உங்க ஊர்ல அப்படி யாராவது இருக்காங்களா? உங்க ரிலேஷன்ஸ்ல யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா? நம்ம சிலம்பரசன் தவிர்த்து யாராவது இருக்காங்களா உங்க ஊர்ல? உங்க ஊர்ல சிலம்பரசன் தவிர்த்து வேற யாரும் இருக்காங்களா? சரி, அந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்துடணும், அந்த லிஸ்ட்ல நானும் வந்துடணும். ஓகே, கலாச்சார ஆலமரம்ன்றாங்க, ஆர்எஸ்எஸ்ன்றாங்க. ஆர்எஸ்எஸ் உருவான ஆண்டு இது 1925. ஆர்எஸ்எஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக். அதே ஆண்டு தமிழ்நாட்டில் என்ன உருவாச்சுன்னு சொன்னேன்? சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுச்சொரியாரு பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சவர் பெரியார். ஆர்எஸ்எஸ் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. 3 பேர். அதுல முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்கோம் ஆர்எஸ்எஸ். சொல்லுப்பா, சும்மா தெரிஞ்சா சொல்லு. அது ராம்தாஸ், துக்காராமு அவங்கெல்லாம் வந்து மராத்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன வலிமை ஊட்டியவர்கள். ஏக்நாத், துக்காராம், குரு ராம்தாஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள், வலிமை ஊட்டியவங்க. என்னாச்சு? மற்ற யாருமே இல்லையா? ஆர்எஸ்எஸ் 1925 உருவாகிறதுக்கு கெட்கீகர் அப்படிங்கிற ஒரு முக்கியமானவர், வேற கோல்வாக்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமானவர். இதெல்லாம் புதுசாக கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன் பரிச்சயம். சரியா? கோல் வாக்கர், கெட்கேகர். சரி, இப்ப யார் ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர்? மோகன் பகவத் அப்படிங்கிறவர் தான் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிறார். அவரோட நீங்க படத்துல பாருங்க, இவர் தான். எங்க சார் இருக்கிறார் மோகன் பகவத் அப்படிங்கிற? இருக்காரா இங்க? மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் உள்ள ஆர்எஸ்எஸ் நிறுவனர் கெட்கேவர். சொன்னா கெட்கேவார் அவர் தான் நிறுவனர். அவருடைய நினைவிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி, முதல்வர் பட்னாவிஸ், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர். மோகன் பகவத் இருக்கிறார், இந்த லாஸ்டா நிற்கிறார், இந்த இருக்காருங்க. பிரதமர் மோடி பக்கத்தில் நிற்கிறவர் தான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் பகவத். வெள்ளை ஆடை அணிந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க. இல்லை, நல்ல வெள்ளவேன்னு வருவான், பைஜாம்லாம் போட்டிருப்பான். அங்கே வந்து ஒரு ஸ்லம்முக்கு வருவான். ஸ்லம்முக்கு வரமா அந்த அம்மா போயிட்டு முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவருக்குன்னு சொல்லிட்டு, மரபு தானே, தமிழ் மரபு அப்படிங்கிறது, தண்ணி கொடுப்பாங்க வீட்டில். யார் வந்தாலும் வீட்டில் போய் தண்ணி கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ண மாட்டார்? அந்த தண்ணியை தொடவும் மாட்டார், குடிக்கவும் மாட்டார். அப்போ வந்து ஷீ இஸ் அ நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல அழகான நல்ல மனுஷனாக இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மருமகாரி சொல்லுவா.
அப்போ அந்த மாமியார் சொல்லும், என்ன நல்ல மனுஷன், நம்ம வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறோம், நம்ம வீட்டு தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம வீட்டு தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறாரு, இவர் நல்ல மனுஷங்கிற அந்த 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 உரையாடல் வச்சுருப்பாங்க. இந்த உரையாடல் நல்ல நுட்பமான உரையாடல். ஏன் உரையாடல்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு சாரார் வீட்டில் ஒரு சாரார் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஒரு சாரார் வீட்டில் ஒரு சாரார் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இங்கே கூட பார்ப்பாங்க, நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க. அவங்க பேப்பர் பிடிக்கிட்டு தெரிவாங்க, இல்லை ஏதோ சொல்லுவாங்க. நான் பேசுகிற புரிஞ்சுக்குங்க. இங்கே நம்ம வீட்டில் தண்ணி, இவ்வளோ பெரிய வீடு, புரியுதா, இவ்வளோ பெரிய வீடு லக்ஸூரியஸாக இருக்க வைக்கிறது. என்ன ஆளுகளாக இருந்தால் என்ன, நீங்கள் என்ன ஆளுகன்னு கேட்டுட்டு தான் தண்ணியை கொடுப்பாங்க, தண்ணி கேட்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஆளுகளாக இருந்தால் தண்ணி குடிப்பீங்க. தண்ணி குடிக்கிறதுல என்ன ஆளுக. இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு ஹோட்டலில் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுன்னா, அது என்ன ஆளுங்கன்னு கேட்டுட்டு அதை போய் நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லை அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிப்பீங்க, இல்லை பாடுவீங்க. இன்னைக்கு கிராமங்களில் மோசமாக இருக்குது. எங்கேன்னு கேட்டால், எங்கள் சாமிக்கு ஒத்துக்காதுன்றாங்க. நான் மாமான்னு பேசுவேன், மச்சான்னு பேசுவேன், அண்ணன் தம்பின்னு கூட பேசுவேன். யாருக்கு ஒத்துக்காது? என் சாமிக்கு ஒத்துக்காதுன்றான். அதனால தான் பெரியார் அடித்தார். சாமிக்கு அவர் எதிரானவர் அல்ல. அப்போ எங்கே போய் புறையோடி கிடக்கு சாதி, எங்கே புறையோடி கிடக்குன்னா அது சாமியில் தான் புறையோடி கிடக்கு. அப்போ நான் எதிர்க்க வேண்டியது முதல்ல சாமி தாண்டார். நான் எதிர்க்க வேண்டியது முதல்ல சாமி அப்படின்னாரு. இப்போ புரிஞ்சுங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, சரியா? அப்போ இந்த இடத்துல இவங்க யார் வச்சா, ஹெட் கேவார் அப்படிங்கிறவருடைய நினைவில்லத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாரத பிரதமர் மோடி அவர்கள் RSS அப்படிங்கிறது கலாச்சாரத்தினுடைய ஆலமரம் அப்படின்னு சொல்றாரு. கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ரமலான் திருநாள் தலைமை காட்சி அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமலான் பண்டிகை குடியரசுத் தலைவர் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியான்மருக்கு 155 டன் நிவாரணப் பொருட்கள் இந்தியா உதவி. பசிபிக் பெருங்கடலில் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் தாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். இட் இஸ் ஒன்லி a ட்ரையல். ஸோ வி வில் சரியா, நிறைய கேள்விப்படுவோம், இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுவோம். இது நடந்துட்டு தான் இருக்கும். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் மாறுமா? மாறும். அமெரிக்கா ரஷ்யா, அமெரிக்கா ப்ளஸ் அந்த ஐரோப்பிய நாடுகள், அதே மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீன், வடகொரியா தென்கொரியா, இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான், சரியா, இந்தியா இலங்கை, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் மாறும். அன்பு தணிந்து போகும், சரியா? ஸோ கொள்ளை நோய்கள் பரவும், பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் அதாவது முடிவுக்கான ஆரம்பம். ஆனால் முடிவு உடனே இராது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இராது. இது எப்படி வச்சிருக்காங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1900 இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஏதோ இப்போதான் பூமி அதிர்ச்சி வருது, இப்போதான் நிலநடுக்கம் வருது, இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வருது. 1990 இருந்து எஃபோலா வைரஸ் எப்போ வந்துச்சுன்னு போய் கேள்விப்படுங்க. எய்ட்ஸுங்கிற ஒரு வைரஸ் எப்போ வந்துச்சுன்னு பாருங்க. HIV எப்போ வந்துச்சுன்னு பாருங்க. முதல் உலகப் போர் 1914-18 ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் மாறிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு எண்ட் ஆஃப் டைம், கடைசி பொத்தான் தட்டியாச்சு. கடைசி பொத்தானை தட்டிட்டாரு. மனம் திரும்புங்கள் சொல்லி பார்த்தாரு. இனி இரக்கம் முடிஞ்சு போச்சு, கிருபை முடிஞ்சு போச்சு. இரக்கம் கிருபைலாம் கிடையாது. 100% இன்னைக்கு வந்து அவர் விரோதியாக தான் இருக்கிறாங்க, சரியா? இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரியாக தான் வைக்கிறாங்க. ஸோ மியான்மருடைய பழைய பேர் என்ன தெரியுமா? பர்மா. மியான்மரோட பழைய பேர் என்ன? பர்மா. அங்கே 2 பேர் அதிகமாக இருப்பாங்க. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று புத்திஸ்ட் நிறைய இருப்பாங்க. மியான்மர் அப்படிங்கிற நாட்டில் வந்து தாய்லாந்து அதில் ஹிந்துயிசம் இருக்கு. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்க. பசிபிக் பெருங்கடல் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். எந்த தீவில் நடந்திருக்குன்னா டோங்கா அப்படிங்கிற ஒரு தீவில். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின்படி 100 கிலோமீட்டர் வடகிழக்கில் ஏற்பட்டிருக்கு. உள்ளூர் நேரப்படி இது வந்து நிலநடுக்கம் நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. அதிகாலை நிகழ்ந்தது. ரிக்டர் அளவுகோலில் 7.1. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையிலிருந்து 3500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த டோங்கா தீவு 171 சிறு தீவுகளை உள்ளடக்கியது. இந்த தீவுகளில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பிரதான தீவான டோங்கா தீவில் வசிப்பவர். டோங்கா அப்படிங்கிற ஒரு தீவுல தான், பசிபிக் பெருங்கடலில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமானது மியான்மர் அப்படிங்கிற நாட்டில், அதோடு கூட தாய்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டில். இது வந்து சீனா ஊஹான் அப்படிங்கிறதுலையும் உணரப்பட்டிருக்கிறது. நம்ம ஊரில் மணிப்பூரில் உணரப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் உணரப்பட்டிருக்கு. அங்கே நடந்த அந்த நிலநடுக்கமானது. ஆனால் 3500 கிலோமீட்டருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது எங்கே இருக்குது? கடலுக்குள்ளே கிலோமீட்டர் கணக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமானதான். நாட்டிகள் அப்படி சொல்லுவோம், மைல் நாட்டிகள் தூரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அடுத்து இது சமீபத்தில் எங்கன்னு கேட்பாங்க, எழுதி வச்சுங்க. வடமலாப்பூர் அப்படிங்கிறதுல எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையில் ஏற்கனவே பொற்பனை கோட்டை பார்த்தோமா? பேசுங்க, எஸ் சொல்லுங்க. எஸ், பொற்பனை கோட்டை. நம்ம கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் சிவகங்கை மாவட்டம். விருதுநகரில் என்னது? வெம்பக்கோட்டை. புதுக்கோட்டையில் எது?
பொற்பனை கோட்டை. இதை வடபாலாப்பூர் அப்படிங்கிற 15ஆம் நூற்றாண்டு பெருமாள் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. 15th century. ஒரு செஞ்சுரிங்கிறது எத்தனை வருஷம்? 100 வருஷம். அப்போ 15th centuryனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கிமு 1000, இது வந்து கிபி 1000. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். நத்தமாடிப்பட்டி இது நமக்கு தேவையில்லை. மகிழ்ச்சியை நோக்கி நமக்கு தேவையில்லை. சொத்து வரி செலுத்த இன்று கடைசி நாள் சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. சொத்து வரி தர்மலிங்கம் எந்த வரியில வரும்? சொத்து வரி. டைரக்ட் டாக்ஸஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸுங்கிறது டைரக்ட் டாக்ஸஸ். சொத்து வரி அப்படிங்கிறது வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ல வரும். டாக்ஸஸ் அப்படின்னாவே ரெண்டே தான், டைரக்ட் இன்டைரக்ட். இப்போ இன்டைரக்ட் அப்படிங்கிறது கலெக்டிவ்லி நோன் அஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். ஜிஎஸ்டி நம்ம இந்தியா அறிமுகப்படுத்திய வருடம் 2017 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 1 ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஸோ ஜிஎஸ்டி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? நிர்மலா சீதாராமன். ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கு? 28%. ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சென்ட்ரலு, ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டோரி அண்டு இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அகில இந்திய நுழைவுத் தேர்வு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த நான் சொன்னேன்ல, நம்ம கிட்ட ஒரே ஒரு பாப்பா தான் படிக்கிறாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் படிக்கிறாங்க, நீ கண்டிப்பா நீ ஜெயிப்புமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. யாரு? சிவ பிரியா. எஸ், மேட் எக்ஸாம்ஸ்ல மார்க் பாருங்க, அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஒன்லி பை யூசர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50-60 தாண்டவனா அப்படின்னு சொல்றவங்க 80% வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்ல மார்க்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் லோக்கலில் கிடச்சிரும் மேட். அதை விட டான்சர் தமிழ்நாட்டில் அவங்க ஸ்டேட்டில் வருவாங்க பாருங்க, சூப்பர் ரேங்க் படிப்பாங்க பாருங்க. ஒரே ஆள் தானே சொன்னேன், இண்டிவிஜுவல் கேர். ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன சார் எக்ஸாமுக்கு? அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி சித்தார்த் ஜகடே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தான் தாட்கோ. எழுதி வச்சுங்க, தாட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தாட்கோ. இந்த தாட்கோன்றது ஒன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல் ரைட், பழங்குடியினருக்கான அது மையம். அகில இந்திய நுழைவுத் தேர்வில், அதாவது ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாம்களை கொடுக்குறவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஜேஇஇ வரட்டும், அந்த மாதிரி உள்ள பின்தங்கிய சமூகம் எல்லாம் படித்து வரட்டும், இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி செய்ய சொல்கிறாங்க. ஜேஇஇயில் பாஸ் பண்ணிங்கன்னா ஐஐடியில் ஜாயின் பண்ணலாம். என்ஐஐடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல சேரலாம். போதை ஒழிப்பு, பாலியல் குற்றங்கள் விழிப்புணர்வு போட்டி, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு அளிப்பு. சரியா? வேற என்ன சார் இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாட்டு வரலாம். வேகமாக அப்படியே பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சைத்ர நவராத்திரி, யுகாதி அப்படின்னு சொன்னாவே தெலுங்கு. ஸோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அவங்களும் தெலுங்கு யுகாதி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. யார்? சுவாதி. அவங்க நல்லா ஹிந்தி அவங்க பாப்பா வந்து ஹிந்தியெல்லாம் பயங்கர பண்ணும். வாணியம்பாடி அருகே நெக்னாமலையில் காட்டுத்தீ. நெக்னாமலை எழுதி வச்சுங்க. சமீபத்தில் தமிழகத்தில் காட்டுத்தீ அப்படிங்கிறது எங்க? பொதுவாக அமெரிக்காவில் ஒரு காட்டுத்தீ இருந்துச்சா? எந்த ஊரில்? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஹாலிவுட் நகரம். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் நகரம். இங்கே நெக்னாமலை, வாணியம்பாடி அருகே நெக்னாமலையில் காட்டுத்தீ. தொடர்ந்து காட்டுத்தீ மலவளவென பரவியதில் மலைக்காடுகளில் இருந்த மரங்கள் செடிகள் இரவு 9 மணி தொடர்ந்து இருந்து அந்த மாதிரி இருக்கு. நபிகளாரின் அடிச்சுவட்டில். நபிகளார் யாருங்க? அந்த நபி புத்தர், நபிகள் நாயகம், இயேசு, அருட்பிரகாச வள்ளல் பெருமான், மகாத்மா காந்தி என்று அருளாளர்கள் காலந்தோறும் தலை தோங்கி மக்களிடம் மானுட பெருமையையும் இறை கோட்பாட்டினையும் ஓர் குல சிந்தனையையும் விதைக்கிறார்கள். நாமும் அவர்கள் மார்க்கம் பின்பற்றி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையோட எழுதியிருக்கிறாங்க. இதுக்குள்ள நீங்க படிச்சு பாருங்க, என்னன்னு புரியும். புத்தர் அப்படிங்கிறவர், அவர் நேபாளத்தில் கபிலவஸ்துல லும்பினிங்கிற ஊர்ல பிறந்தார். இவர் நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க குரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு ப்ரொபேட், அவர் ஒரு இறை தூதர். அவர் எத்தனையாவது இறை தூதர் அப்படின்னா, இயேசுக்கு அப்புறம் நான் தான்ட்டார், இதுக்கப்புறம் யாருமே இல்லைன்ட்டார். இயேசு ஒரு இறை தூதர் தான், அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன்றார். இயேசு அப்படிங்கிறவங்களோட இயேசுவையும் குரான்ல ஒரு இறை தூதராக அமைச்சிருக்காங்க. இயேசுன்றது ஒரு தனி மதத்துக்கு இல்லைங்க, புரிஞ்சுக்கங்க, நீங்க நிறைய நுட்பமா புரிஞ்சுக்கணும். ஈசா, குரான்ல வந்து ஈசா, இயேசுக்கு வந்து ஈசா. நபிகளுக்கு முன்னாடி வந்தவர் அவர் தான்.
நபிகளுக்கு முன்னாடி வந்தவர். 24வது நபியா சொல்லப்படுறாரு ஈசா. 25வது நபி. இதோட ஸ்டாப்டு. இனிமேல் யாரும் இல்லைன்னு அவர் முடிச்சு வைக்கிறார். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, நான் வந்து என்ன கிடையாது, நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஃபாதர் ஆஃப் தி வேர்ல்டு, நான் தாண்டான்றார். உலகத்தை உண்டாக்குனதே நான் தாண்டான்றார். அக்கார்டிங் டு நியூ அப்படிங்கிறதுல நான் தான் வானமும் பூமியும், சரியா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருத்தர் பிதா இருக்காருன்னு சொல்லி ஏன் வந்து உயராதீங்க, நான் தாண்டான்றார். அத்தாரிட்டேட்டிவ். அப்பனா உங்களை கொள்ளுண்டான்றாங்க. யாரு? அவர் வர காத்திருந்திருந்தான். புரியுதா நான் சொல்றது? ஸ்டாண்டர்டு கிறிஸ்தவர்களுக்கே இது தெரியாதுங்க. கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் சும்மா சின்ன பையன்தான் அந்த மாதிரி 3 பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒருத்தர் தான். டைமென்ஷன் அது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் பிதா. அவருக்கு உருவமே கிடையாது. அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாச்சு, அதுதான் இயேசு. இப்போ அந்த மாம்சம் ஆவியா இருக்கு, அதுதான் அந்த பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட். 3 ஒன்று, 3மே ஒன்று. ஆனால் எல்லாரும் என்ன சொல்ல தெரியுமா? இதே குர்ஆன் என்ன சொல்ல தெரியுமா? இயேசுங்கிறவர் ஒரு ப்ரொபேட்டுங்க. ப்ரொபேட். அவர் அல்லாங்கிறவரால் அனுப்பப்பட்ட ஒருத்தர், இறை தூதர். அதைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. எப்படி? அவர் பிதா அனுப்பி வச்சாரு, சுதனை தன்னுடைய சொந்த மகனை அனுப்பி வச்சாரு. மகனா வந்தாரு, பிதா தான் வந்தாரு மகனா. தோமா கேட்பான், எங்களுக்கு பிதாவை காண்பியும். டே உங்கூட பேசிட்டு இருக்கிறதுனால நான் தாண்டான்ற, உங்கூட பேசிட்டு நான் தாண்டா அப்படின்ற. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுலாம் அது வந்து கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற கொண்டாடிட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைய பிறக்க வச்சுட்டீங்க, பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இங்கேயுமே புதிய ஏற்பாடுகளில் இயேசுவுக்கு வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடின வரலாறே கிடையாது. அவர் இறை தூதர் கிடையாது. அவர் தான் அந்த பூமியை, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்குனவர். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, அதிகாரப்பூர்வமாக சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு போட்டிருப்பாங்க. வானத்தை பூமியை என்னுடைய கைகள் சிருஷ்டிக்கவில்லையா? நான் சொல்றேன் இதோ அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக அநியாயம் செய்யட்டும், அக்கிரம் செய்ய இன்னும் அக்கிரம் செய்ய மாட்டோம். நியாயத்தீர்ப்பு என்னோடு கூட வருகிறது, வந்துட்டு தான் இருக்கு. இது நியாயத்தீர்ப்பு. தாய்லாந்தில் நடந்துட்டு இருக்கிறது நியாயத்தீர்ப்பு. ஒட்டுமொத்த இந்தியாவில், உலகமே வந்து பார்த்தீங்கன்னா யூஹான் மாநிலத்தில் அந்த மாதிரி அது நியாயத்தீர்ப்பு. பட்டணங்களுக்கு நியாயத்தீர்ப்பு. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. பட்டணங்களுக்கு நியாயத்தீர்ப்பு. முதல்ல பட்டணங்களில் இருக்கக்கூடியவங்க தான் இயேசுவை நிராகரிச்சாங்க. பட்டணமா எருசலேம், குறிப்பாக எருசலேம், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவர் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லினார். உலகத்தையே உண்டாக்குனவருக்கு. இந்த மக்கள் போயிட்டு வராங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவளை சொல்றாங்க, ஐயோ என்னடா இந்த மாதிரி இருக்கிறதுன்னு. பிரபஞ்சம் எங்கேயோ இருக்கு, நம்ம பூமின்றது பிரபஞ்சம் எங்கேயோ இருக்கு. நம்ம 15 கோடி கிலோமீட்டர், நட்சத்திரங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்கு, எவ்வளோ கோடி கிலோமீட்டர் இருக்கு. அப்போஜி பெரிஜின்னு படிக்கிறோம், அப்ஹீலியன் பெரிகிலியன் படிக்கிறோம். ஆச்சரியம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு ஆச்சரியம். பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா, ஜியோகிராபி படிச்சீங்கன்னா, ஸ்டாரை போய் படிச்சீங்கன்னா, இது பிரபஞ்சம்ன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நம்ம என்னமோ அசால்ட்டா கடவுளை நினைச்சிட்டு இருக்கோம். அசால்ட்டா வந்து அவர் எல்லாம் அழகா வந்துட்டு கீழே வந்துட்டு நான் அவரோட பிள்ளடா மனுஷனை உண்டாக்கி அவர் அழகா அவரோட விளையாடிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. ஆதாம அப்படியே இந்த உலகத்துல உண்டான பொருளுக்கு பூரா பேர் வச்சவன் ஆதாம் தான். கடவுள் வைக்கல பேரு, புரிஞ்சுக்குங்க. கடவுள் வைக்கல, ஒரு மனுஷனை உருவாக்கி விட்டு அவன் தான் வைக்கிறான். இப்போ வச்சுக்கோ, எல்லாமே வச்சுக்கணும். அவன் நிர்வாணி தான் இருக்கிறான். ஆனா பெண்ணு கூட தெரியல, விபச்சாரம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறது கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த கனி, ஒரு பர்டிகுலர் கனி, அதுக்கப்புறம் தான் நல்லது கெட்டது. இப்படிதான் சொல்றது எல்லா இதுலையுமே. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இதில் புரிஞ்சுக்கங்க. இதில் எல்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கான்னு பாருங்க. ஐபிஎல் பவுலர்களோட புலம்பல்களாம். ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருக்குது பாருங்க. எக்ஸாம் டைமில் இப்படி ஐபிஎல் வைக்கிறதெல்லாம் வேஸ்ட். 10th எக்ஸாம்ஸ் இருக்கு. 10th எக்ஸாம் பூரா படிக்கிறவன் பூரா அவன் பூரா சிஎஸ்கே இருப்பேன். இந்த ஒரு நாள் லீவ் டைம்னு வச்சுக்க, சரி நாளைக்கு படிச்சுப்போம், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பார்ப்போம், ஐபிஎல் பார்ப்போம்னா. போராடி தோல்வி, 6 ரன்களில் போராடி தோல்வின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இரண்டாவது முறையாக 7 புதிய நகராட்சிகள் சொல்லிட்டோம். வேற்றுமையில் ஒற்றுமை உணவு தூண்டு வலுப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உன்னால கரண்ட் அஃபேர்ஸில் வேற என்னப்பா இருக்கு? 2026 பேரவைத் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெறுவோம். முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. தாவேக்காவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு நேர் எதிரி. ஸோ 2 தான் 2026 தேர்தல். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படி சொல்றாரு. மிஸ்டர் முத்துவேல் குமார என்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுத்தம் திருத்தமா ரொம்ப பயங்கரமா பேசுறாரு. சினிமா பாணிலே பேசுறாரு, வைக்கிறாரு. இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். டிவிகே எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு பங்களிப்பை பெறுவாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நீங்களாம் அந்த மாதிரி நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுங்க. பாஜக கூட்டணியிலிருந்து இனி விலக மாட்டேன், இதே தான் சொன்னார். 2021-23 பாஜகவோடு இனிமேல் ஒருபோதும் நான் சேர மாட்டேனார். இதே தான் சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் சொன்னார், பிஜேபியோட இனிமேல் எங்களுக்கு ஒருபோதும் இல்லைனார்.
இப்போ இந்த நேற்று முந்தானத்தை அமித்ஷாவோட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ இந்த வண்ணாமொழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருப்பார். ஏடிஎம்கே அப்படிங்கிறது பயங்கரமாக இன்னி பூரா அது பூரா என்ன பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் எடுத்து பேசுனதை இவர் எடுத்து பேசுனதை இவர் எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மக்களை தான் ஏமாற்றுவாங்க. பாஜகவிலிருந்து நீ விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இவர். சரி, யாரு? பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நிதிஷ்குமார். சத்தீஸ்கர் நக்சலைட்டுகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் சர்ச்சையாக இருக்குது. பருவநிலை மாற்றம், ஹைதராபாத் அப்படின்றது பார்த்துங்க. சபலன்கா சாம்பியன் எழுதி வச்சுக்கோமா. சபலன்கா சாம்பியன். ஸோ டென்னிஸில் 9 கோடி பரிசு. சபலன்கா அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் யாரு சார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய சபலன்கா. எந்த நாடு? பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா. ஸோ அரினா சபலன்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்கா நடத்தக்கூடிய உலகின் நம்பர் 1 வீராங்கனையான சபலன்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. யார? ஜெசிகா பெகுலா. அவங்க தான் வின்னர், ரன்னர். இவங்களும் அமெரிக்காக்காரங்க. அமெரிக்காவில் நடந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவை சார்ந்தவரை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. யாரு? சபலன்கா பெலாரஸ் நாட்டை சார்ந்தவங்க. 9 கோடி பரிசா. பார்த்தீங்களா அந்த ஸ்மைல், வெற்றியோட ஸ்மைல் பாருங்க. இதுதான் வெற்றியோட ஸ்மைல். அந்த வின்னரோட ஸ்மைல் பாருங்க. ஸ்மைல் இல்லை, அவங்களுடைய வருத்தத்தை பாருங்க. ஸோ ரன்னர் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ சபலன்கா ஞாபகம் வச்சுங்க. சபலன்கா இவங்க தான் தோல்வி அடைஞ்சவங்க. செசிகா பெகுலா அமெரிக்காவை சார்ந்தவங்க. சபலன்கா மியாமி ஓப்பன். இதாங்க வெற்றியோட அந்த வெற்றி புன்னகை. பார்த்தீங்களா ஒரு அழகாக ஸ்மைல். அது அப்போ தான் இருக்கும். அந்த வயிறை கிழிச்சு அந்த குழந்தை எடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி இருக்குமே, அப்பா வழியெல்லாம் இங்கேயே போயிடும். இந்த அம்மா வந்து இது என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு காய தூக்கி வைக்கிறதா? ஓடணும், இலைக்கும் காலெல்லாம் அப்படியே. என்னம்மா அப்படிதானே டென்னிஸ்னு எப்படி ஆடணும்? இங்கே எங்கேயுமா ஓடணும், கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்கணும். எவ்வளோ கால் வலி இருக்கும், எவ்வளோ மூச்சு வாங்கும், அதெல்லாம் விட்டு சிரிப்பு வருதா? இதான் பேசுங்கப்பா தர்மலிங்கம், பேசு. எஸ் சார். ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் அப்படின்னா மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிறேன். நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்றதை ஓப்பனாக சொல்கிறேன். யார் பேரையும் குறிப்பிடாமல், யார் பேரையும் எந்த ஸ்கூலு எந்த கல்லூரியும் குறிப்பிடாமல். ஏன்னா அவங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்க. நல்லா என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பயன்படுங்க. ஒரு அம்மா நான் சொன்னேன்ல அந்த 456 நான் இங்கிட்டு சார் உங்களை தான் சார் பார்க்கணும், இங்கிட்டு 2 பேர் கூட்டா ப்ளீஸ் சார் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க சார், எங்ககிட்ட சொல்லிட்டு போங்க சார்ன்றாங்க. மறுபடியும் நாங்கள் இங்கே வந்தாங்க சார் அது மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருந்து அந்த அம்மா இது பண்ணுது. உங்களை மாதிரி ஆளை தான் சார் தேடிட்டு இருந்தோன்றாங்க. இந்த இன்ட்ராக்ட் பண்ணோன்னா வச்ச உடனே. ஸோ அதைத்தான் சொல்கிறேன், இருக்கும்போது பயன்படுத்துங்க. சபலன்கா எந்த ஊருப்பா? பொன்னரவிந்த். பாத்தியா, இதுக்கு தான் சொல்றது அரவிந்த். சபலன்கா எந்த ஊருன்னா பெலாரஸ். எந்த ஊரு? பெலாரஸ். இலக்கியா ஜெசிகா எந்த ஊரு? அமெரிக்கா. ஜெசிகா அப்படிங்கிறது அமெரிக்கா. என்ன போட்டி? ஸ்ரீவத்சன் ஓப்பன் தான். என்ன ஓப்பன்? எது? இருப்பா சொல்ல விடுப்பா. இந்த பாத்தியா யோசிக்கிற. இப்ப புரியுதா நான் சொல்றது? மியான்மரா? மியாவ். அதான் ஓப்பன்லேயே இருக்காத. ஓப்பன் சொல்லு. ஓப்பன் பண்ண என்னது அது? மியாமி. என்னங்க? மியாமி ஓப்பன் டென்னிஸ். இப்போ புரியுதா நான் சொல்றது? திரும்ப ரீகால் பண்றதோட அவசியம் புரியுதா? 3 பேர்கிட்ட ஒரு ஆள் எடுக்கிறாங்க, 2 பேர் தயங்குறாங்க. 3க்கு 1 அடிச்சுங்க. 9 கோடி பிரைஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆடவரில் யார் சார் வெற்றி பெற்றிருக்கிறா? ஆடவர் இந்த இருக்காங்கல்ல, இந்த 2 பயிலுக இருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்கே பாருங்க. ஆடவர் இரட்டையர் சாம்பியன் எழுதி வச்சுங்க. மென் மிக்ஸ்டு மியாமி ஓப்பன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிச் சுற்று போட்டி தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த சால்வடர் அந்த நாட்டை சார்ந்த மார்செலோ அரவாலோ, குரோஷியாவின் மேட் ப்ராட்வின்ஸ் கூட்டணி, இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாகை சூடி இருக்கிறாங்க. ஆடவர் இரட்டையர் யாரு? ஒன்று எல் சால்வடர் அந்த நாட்டை சார்ந்த மார்செலோ அரே பாபு.
அவங்க குரோஷியா நாட்டை சார்ந்த மேட் பாவிச் இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் மியாமி ஓப்பன் அப்படிங்கிறதுல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்பு, மீண்டும் நிலநடுக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு கட்டாயிடுச்சா? ஸோ அப்போ நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எதனால முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமான ஆபத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இருக்கு. வேவ்ஸ் என்னென்ன வேவ்ஸ் இருக்கு? பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். இந்த சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது. இந்த மேல் பக்கத்தில் அந்த நீங்கள் அந்த படங்கள்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த பிரேக்கில் போட்டு வரேன், அந்த நிலநடுக்கத்தை காண்பிக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்பு அடுத்த செகண்டில் என்னமோ அந்த சீட்டுக்கட்டு மாதிரி உள்ளே போகுது, சீட்டுக்கட்டு மாதிரி. அப்போனா பார்த்துங்க, ஒரு நொடி தாங்க, ஒரு நொடி. நம்ம நினைக்கிறோம் என்ன, நான் உயர் சாதி, நான் பெரிய ஆள், நான் தான் அப்படி உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் உங்கள் சேரில் உட்கார விட மாட்டேன், நான் நயவஞ்சகமாக காசு சம்பாதிப்பேன், ஏமாத்திலாம் பொழைப்பேன், நான் வந்து எனக்கு என்னை மதிச்சாதான் நான் மதிப்பேன், என் மதியாதார் வீட்டு நான் மிதிக்க மாட்டேன், என்னை மூஞ்சியை பாருன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும், அப்படிலாம் நினைக்கிறீங்க. யார் மீதும் கசப்பு இல்லாமல் எல்லாரையும் மன்னிச்சு இந்த உடல்லையும் நம்ம எண்ணங்கள்லையும் சரியாக இருந்துட்டோம்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தப்பிச்சுக்கலாம். நிஜமாவே சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தப்பிச்சுக்கலாம், எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. அப்போ எந்த ஊரில் நிலநடுக்கமா? மியான்மரில். மீண்டும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்திருக்கு. அப்போ அடுத்து கொஞ்சோண்டு கேப் விட்டு அந்த மாதிரி இருக்கிறது. நம்மளால இல்லைன்னா ஏதோ ஒன்றுப்பா அப்படி போகிற போக்கில் நடந்துட்டு போயிடுச்சுப்பான்னு நினச்சிடலாம். போகிற போக்கில் நடந்துட்டு போயிடுச்சு. ஸோ மியான்மரில் நிலநடுக்கம் அப்படிங்கிற கான்செப்ட். அம்மா ஆன்லைனில் வந்துட்டீங்களாப்பா? கிளாஸ் போயிட்டுருக்கலப்பா? ஸோ ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேப்பா. ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர்டு இது ரீச் ஆகுதா? என்னோட இது ரீச் ஆகுதா? ஸ்க்ரீன் ஓகேப்பா. டைம் சொல்லுங்கப்பா. 11:15. சரி, 10:15 சுவாதி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் அவங்க பேசினாங்க அவங்க கூட. 10:30 ஆரம்பித்தோம், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:15 அப்படிங்கிறது ஆயிடுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக எடுத்துக்குவோம். ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிற எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஆர்ஆர்பிலையும் டிஎன்பிஎஸ்லையும் எந்த ஏரியாவில் அதிகமான மார்க்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவாக இந்த கிளாஸஸை ஃபுல்லாக எடுத்து போகிறோம். ஸ்டாட்டிக் ஜிகே கம்ப்ளீட்டாக இது போத் ரெண்டுக்குமே, நம்ம ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் கட்டாளியில் இருக்கீங்கல்ல. ஸோ மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்புன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் சார்? இங்கே பாரு, இந்த நிலநடுக்கங்களால் மியான்மரில் ஏராளமான வீடுகள், கட்டடங்கள் தரைமட்டமாகின. மண்டலாய் நகரின் விமான நிலையம் சேதமடைந்தது. நாடெங்கும் சாலைகள், பாலங்கள் இடிந்து விழுந்தன. தொலைதூர தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டன. நிலநடுக்கத்தால் இதுவரை 1644 பேர் இறந்தனர். 3408 பேர் மாயமாகி உள்ளனர். கட்டிட இடுபாடுகளில் புதையுண்ட பலரை இன்னும் மீட்க வேண்டியிருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும். மாயமானவங்க 3000 பேரா? என்ன ஆச்சுன்னே தெரியல. இடிபாடுகளுக்குள்ள சிக்கி கிடப்பாங்க. பூகம்பம் நம்ம 2001 அப்படிங்கிறது குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம். பூஜ் அப்படிங்கிற நகரில், குஜராத்தில் 2001 அப்படிங்கிறது மிகப்பெரிய நிலநடுக்கம் இந்தியாவில் நடந்துச்சு. 2001 ஜனவரி 26 எல்லாரும் கொடியை பிடிச்சிட்டு குழந்தைங்களாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே மண்ணுக்குள்ள போனாங்க. 2026 சார் 2001 ஜனவரி 26. அதுக்கப்புறம் 2004 அதே டிசம்பர் 25 சுனாமி அப்படிங்கிறதுல அநேகர் உயிரிழந்தாங்க. நாடு முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் 17 பேர் உயிரிழப்பு. தாய்லாந்திலே அதே மாதிரி. துயரிலும் தொடரும் தாக்குதல். பாருங்க, துயரிலும் தொடரும் தாக்குதல், இதுதான் முக்கியம். ஒரு பக்கம் இயற்கை அடிச்சிட்டு இருக்கு, எல்லாரையும் தரமட்டமாக்கிட்டு இருக்கு. எதுக்கு, ஏன் இயற்கை அடிக்குது? நிறுத்துறா, பாவத்தை நிறுத்து, அடுத்தவனை கொள்ளாத அப்படின்னு. இங்க பாருங்க, துயரிலும் தொடரும் தாக்குதலாம். மியான்மரில் ஆட்சியுள்ள இராணுவத்துக்கும் அந்த போராளி குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. நிலநடுக்க பாதிப்பை கருத்தில் கொண்டு சில போராளி குழுக்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்தன. எனினும் மியான்மர் இராணுவ அரசு தொடர்ந்து வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பக்கம் இங்கிட்டு காலை காணாம், கையை காணாம், தலையை காணாம், பிள்ளையை காணாம், புருஷனை காணாம், பொண்டாட்டியை காணாம்னு தேடிக்கிட்டு ஒருத்தர் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த கொடுமையிலையும் இவங்க இராணுவம் அந்த போராளி குழுக்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, கொன்னுட்டு இருக்கு. இதுதான் பாவம். நீங்க சொல்ல நினைக்கிறதே இதுதான் பாவம். இதனாலதான்
உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இறக்கங்க, அன்பு செலுத்துங்க, போரெல்லாம் விடுங்க. வேற எந்த மதமும் கிடையாதுங்க, எந்த இடத்துலையும் கடவுள் வேற எங்கேயும் கிடையாதுங்க. சர்ச்சிலேயோ மசூதிலேயோ கோயில்கள்லாம் கிடையவே கிடையாது. நீங்க மனுஷனுக்கு மனுஷன் அன்பு, யார் மீதும் பகைமை இல்லாம எல்லாரையும் மன்னிச்சு இயன்றதை இயலாதவர்களுக்கு செஞ்சு பாருங்க. அங்கதான் கடவுள், அங்கதான். இல்லைன்னா பாருங்க, இந்த துயரிலும் தொடரும் தாக்குதல் இல்லை எவ்வளோ மனுஷனுக்கு எவ்வளோ பாருங்க. மனுஷனை வெட்டுறான், திருவிழாவுக்கு எங்களை கொடுக்கலன்னு திருவிழாவில் வெட்டுறான், தேர் இழுத்தா வெட்டுறான், குத்துறான். சாமி பால்குடம் எடுத்துக்கிட்டே கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு போறான், கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு போறான். தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமா சவுண்டு கொடுத்துட்டு பைக்கை ஓட்டிட்டு போய் கொள்றான். அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, தேர்ட் இயர் படிக்கக்கூடிய பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து லிக்கர் சாப்பிட்டுட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணிட்டு வச்சுக்கிட்டு போய் காலேஜில் போய் உட்காந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட சண்டை போடுறான், வைக்கிறான். பயங்கரமான இந்த போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறது. பள்ளிவாசலில் 40 ஆண்டுகளாக நோன்பு கஞ்சி சமைக்கும் லட்சுமி அம்மா. கோவில்களில் ஜாதி அடிப்படையில் விழா நடத்தக்கூடாது. இந்த தான் பேசிட்டு இருந்தால் அது இதாக வருது பாருங்க. கோவில்களில் ஜாதி அடிப்படையில் விழா நடத்தக்கூடாது. நீங்கள் நல்லா திருவிழாபுரம் பாருங்க, இந்த ஊர் மண்டகப்படி, இந்த ஊர் சாதிக்கு ஒரு மண்டகப்படி, சாதிக்கு ஒரு மண்டகப்படி. ஒவ்வொருத்தனுக்கும் இந்த சாதிக்கார் வந்து துணியை சுத்தினாரா தான் அங்கே எல்லாமே கோவில் தேர் ஓடும், மற்ற எல்லாம் ஓடும் வைக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாமிங்கிறது எப்படி சாதி பார்க்கும்? கோவிலில் சாதி அடிப்படை விழா நடத்தக்கூடாது. அமைச்சர் PK சேகர்பாபு, என்ன துறை அமைச்சர்? ஸோ ரொம்ப முக்கியமானது, மாதேஸ்வரன் மலையில் தேரோட்டம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளாஸ். இந்த கிளாஸ் அட் ப்ரெசென்ட்